ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பர் அண்ட் டிஃப்ரெண்டான ஒரு சைனீஸ் ட்ராமா ஃபுல் விஷயம் தான் பார்க்க போறோம். நீங்க பாருங்க, இந்த ட்ராமா ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்களுக்குமே கண்டிப்பா இந்த ட்ராமா பிடிக்கும். உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணாதான் யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன்ல வரும். சரி வாங்க நம்ம ட்ராமாக்குள்ள போலாம். சிங்கிள் ஃபாதரா இருக்க நம்ம ஹீரோ அவங்க பையனுக்காக ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஹீரோக்கு மேரேஜ் எல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆனா குட்டி பையனுக்கு அம்மா வேணும்னு ரொம்பவே ஆசைப்படுறான். ஆக்சிடென்ட்ல குட்டி பையன் ஹீரோயினை மீட் பண்ண குட்டி பையனுக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சு போயிருது. குட்டி பையன் ஹீரோயின் தான் அம்மாவா வேணும்னு சொல்லிட்டு அடம்பிடிக்க ஹீரோ ஹீரோயினை குட்டி பையனுக்காக மேரேஜ் பண்ணானா இல்லையா, இவங்க ரெண்டுத்துக்குள்ள எப்படி லவ் வரப்போகுது அப்படிங்கறத மீதி ஸ்டோரியா இருக்க போது. இந்த டிராமா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்குமே இந்த டிராமா பிடிக்கும். டிராமாவோட ஸ்டார்டிங்ல குட்டி பையனை தான் காட்டுறாங்க. இவன் பேர் வந்து ராட்டி. இவன் தான் ஹீரோவோட பையன். அவன் கார்ல இருந்து இறங்கினாமா, அப்பா நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க, எங்க எங்க அம்மா காணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோமே கோவப்படாதப்பா, நம்ம இங்க உங்க அம்மாவை பார்க்க தான் வந்திருக்கோம். இல்ல 2 பேர் இருப்பாங்க, உனக்கு யார பிடிக்குதோ நீ அவங்கள போய் சூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு குட்டி பையனுமே சரிப்பா, நான் சொல்றவங்களதான் நீங்க மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலி ஹீரோ பாத்தீங்கன்னா இங்க பொண்ணு பாக்குறதுக்கு தான் வந்திருக்கான். ஆனா ஹீரோக்கு இதுல எல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்டே கிடையாது. ராட்டி எப்ப பார்த்தாலும் அம்மா வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறதுனால ஹீரோ மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிருப்பான். ஹீரோ உள்ள வந்த உடனே சூ ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாம் ஹீரோவை வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ அது எதுவுமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போனே நோண்டிட்டு இருக்கான். அந்த ஜூ ஃபேமிலியில இருக்கவங்களுமே அவங்களோட பொண்ணை இன்ட்ரோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது என்னோட ஃபர்ஸ்ட் பொண்ணு, இவ பேர் வந்து ஜியாங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காட்ட, அடுத்து இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க. இவ பேர் லில்லி. உங்களுக்கு இந்த 2 பொண்ணுல யாரு பிடிக்குதோ சொல்லுங்க, நான் உங்களுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே குட்டி பையன் காதுல போயிட்டு உனக்கு யாரு பிடிக்குதோ நீயே செலக்ட் பண்ணிக்கோ, நான் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் அந்த இடத்துல ஒரு பொண்ணு கிராஸ் ஆகி போறா. அவதான் நம்ம ஹீரோயின். அந்த வீட்டுல ஒரு மேடை வேலை பார்த்துட்டு இருக்கா. குட்டி பையன் என்ன பண்றானா, அந்த 2 பொண்ணுங்க மேலயும் அவன் கண் வச்சிருப்பான் இல்லையா, அதுல இருந்து பபிள்ஸா விட்டுட்டு இருக்கான். இதனால அவங்க 2 பேத்தோட ட்ரெஸ்ஸுமே நனைஞ்சு போயிருது. அவ உடனே கத்த ஆரம்பிக்கிறா, பிள்ளை பேக்க சொன்னா குட்டிச்சத்தனை பத்தி வச்சிருக்காங்க, என்னோட ட்ரெஸ் பாலாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மேட் கிட்ட வேற ட்ரெஸ் எடுத்து வை, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பையனை திட்டிட்டு இருக்கா. இதனால குட்டி பையனுக்கு இவங்க 2 பிடிக்காம போயிருது. ஹீரோயின் தான் அந்த வீட்டுல மேடா வேலை பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் வேக வேகமா அவங்களுக்கு தொடக்கிறதுக்கு டவல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்கும் போது ஆக்சிடென்ட்ல ஹீரோயின் வந்து அந்த குட்டி பையன் மேல இடிச்சிடுறா. இடிச்சோன்னே ஹீரோயின் ரொம்பவே பதறி போயிடுறா. ஐயோ செல்லக்குட்டி, உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சாடா, உனக்கு எங்காவது வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமா கேரிங்கா கேட்டுட்டு இருக்கா. இதை பார்த்தோம்னா குட்டி பையனுமே வந்து இத்தனை நாளா அம்மா பாசத்துக்கு எங்கிட்டு இருந்திருப்பான் இல்லையா, ஹீரோயின் இவ்வளவு கேரிங்கா இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணிட்டு, அப்பா எனக்கு இவங்களதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, இவங்கதான் எனக்கு அம்மாவா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். ஹீரோமே அந்த சூ ஃபேமிலி கிட்ட எனக்கு அந்த பொண்ணுதான் வேணும், நான் அந்த பொண்ணுதான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அமிச்சு சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னா அவங்களோட முகமே மாறி போயிருது. ஹீரோ வந்து அவங்க 2 பொண்ணுகள்ல யாரோ ஒருத்தைய செலக்ட் பண்ணிருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு திரும்பி பார்க்க பின்னாடி மேட் வந்து நின்னுட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னா அவங்க ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க. ஆக்சுவலி இந்த சூ ஃபேமிலியோட மெம்பர் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் ஹீரோயினோட அப்பாவும் ஸ்டெப் மம்மும். ஹீரோயினோட அம்மா ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கும் போதே அவங்க அப்பா கூட டைவர்ஸ் வாங்கிட்டு ஹீரோயினுமே கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஹீரோயினோட அம்மா வேற ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணிட்டு ரொம்பவே சந்தோஷமா தான் லைஃப வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. சடனா ஆக்சிடென்ட் ஆனதுல ஹீரோயினோட அம்மாவும் அவங்களோட ஸ்டெப் ஃபாதரும் இறந்து போயிருப்பாங்க. அதனால வேற வழி இல்லாம ஹீரோயின் அவளும் அவளோட கண்ணு தெரியாத தம்பியும் கூட்டிட்டு அவங்க அப்பா கிட்ட தான் வந்திருப்பா. ஹீரோயினோட அப்பா வந்து சின்ன வயசுல இருந்தே ஹீரோயின் வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி தான் வளர்த்துட்டு வந்திருப்பாங்க. இப்போ ஹீரோயின் கிட்ட அதான் வந்து மிஸ்டர் கு உன்னதான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்றாங்கல்ல, நீ மிஸ்டர் குவ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்ற, இல்ல நான் அவங்கள மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், நான் எதுக்கு அவங்கள மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க, நீ ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கோ, அப்பதான் அவன் பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவான், எனக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கான். உன்னோட கண்ணு தெரியாத தம்பி என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கா, அதை நீ மறந்துட்டியா, உன் தம்பியோட ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு பாரு, நீ நான் சொல்ற மாதிரி நடந்துகிட்டாதான் அவன் உயிரோட இருப்பான்,
எனக்கு உன் தம்பி வேணும்னா நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுமே சரி நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன், நான் மிஸ்டர் கூவை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா சொல்றாங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி இவளை நான் வித்தேன், அப்பயுமே எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா, இப்பயுமே இருக்கிறது எனக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு பாரு, மறுபடியும் நான் இவளை விற்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அவங்க வைஃப் சொல்றாங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சு இல்ல, அந்த விஷயம் மட்டும் மிஸ்டர் கூக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அதாவது ஹீரோயினோட அப்பா இருக்காங்க இல்லையா, ஹீரோயினை 4 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தவங்களுக்கு வித்திருக்காங்க. அதனால ஹீரோயினுமே வந்து பிரெக்னென்ட் ஆயிருக்கா. ஹீரோயினுக்கு குழந்தையுமே பிறந்திருக்கு. ஆனா ஹீரோயினுக்கு இப்ப இந்த எந்த விஷயமே ஞாபகம் இல்ல. அவங்களுக்கு 4 இயர்ஸ் பேக் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதனால அவங்க பழசெல்லாம் மறந்துட்டாங்க. அவங்கள அவங்க அப்பா 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க கிட்ட வித்தது, அவங்க ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணது, அவங்களுக்கு குழந்தை பிறந்தது, இந்த எல்லா விஷயத்தையுமே வந்து ஹீரோயின் மறந்துருப்பாங்க. ஹீரோயின் அப்பாவுமே அதை பத்தி எல்லாம் நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், இவளுக்கு தான் எல்லாமே மறந்து போயிருச்சுல்ல, நம்மள மீறி இந்த உண்மையை யார் மிஸ்டர் கூ கிட்ட சொல்ல போறாங்க, நமக்கு மிஸ்டர் கூவோட ப்ராஜெக்ட் கண்டிப்பா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க யார் கூட ரொம்பவே க்ளோஸா இருந்த மாதிரி அவங்களுக்கு கனவு வந்துட்டு இருக்கு. ஆனா அவங்க யார் கூட க்ளோஸா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபேஸ் எல்லாம் தெரியல. ஹீரோயின் வந்து ஒரு ஸ்கூல் போற பொண்ணுதான். அவ வந்து ஸ்கூல் 11th கிரேட் படிச்சுட்டு இருக்கா. லைப்ரரியில புக் எடுக்க போகும்போது அவளுக்கு ஒரு பையன் லவ் லெட்டர் கொடுக்கறான். ஹீரோயின் அந்த லெட்டர் பார்த்த உடனே எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாம அந்த லெட்டரை க்ளோஸ் பண்ணி அங்கேயே வச்சுட்டு போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் அவளோட கிளாஸ்மேட் எல்லாம் அந்த லெட்டர் பார்த்துட்டு செமையா ஜெலஸ் ஆகுறாங்க. நம்ம ஸ்கூல் சீனியர் பாரு போய் இவ்வளவு லவ் பண்றாங்க, இவ அந்த ப்ரப்போஸ்ல ரிஜெக்ட் வேற பண்ணிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல ரொம்பவே பொறாமப்படுறாங்க. ஹீரோயினை பார்க்க ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கான். உங்க அப்பா உன்னை 10 மில்லியனுக்கு வித்துட்டாங்க, நீ இதுக்கப்புறம் கூ குடும்பத்துக்கு வந்து என்னோட குட்டி பையனுக்கு அம்மாவா இருந்தா மட்டும் போதும். ஹீரோயின்மே எதையோ சொல்ல வர, ஆனா வந்து ஹீரோ எதுவுமே கேட்காம ஒரு கான்டாக்ட் ஃபைல ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு நாளைக்கு என்னோட வீட்டுக்கு வந்துரு, ஒரு 3 மாசம் நீ என்னோட வீட்டுல தான் இருக்க போற, அதுவும் என் பையனுக்கு அம்மாவா, அவனுக்கு இந்த 3 மாசத்துல உன்னை ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்குவேன், அப்படி என் பையனுக்கு உன்னை பிடிக்கலனா நீ திரும்பி உன்னோட வீட்டுக்கே போயிடலாம், என் பையனுக்கு உன்னை பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் இந்த கான்டாக்ட பாக்குறா. சரி குட்டி பையனுக்கு நம்மள பிடிச்சாதானே, பிடிக்கலன்னா ஹீரோ தான் நம்மள மேரேஜ் பண்ணிக்க மாட்டானே, எப்படியும் ஹீரோவை நம்ம மேரேஜ் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு சரி நான் இந்த கான்ட்ராக்டுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் எங்க அப்பாவோட கம்பெனிக்கு நீங்க எப்ப இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவுமே வந்து ஹீரோயினை தப்பா நினைக்க ஆரம்பிக்கிறான். இவ பணத்துக்காக தான் வந்து குட்டி பையனை பாத்துக்க வரப்போறா போல, அவளோட காரியத்திலே கண்ணா இருக்கா பாரு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். ஹீரோவுமே நான் சீக்கிரமா இன்வெஸ்ட் பண்றேன், நீ என் குட்டி பையன் கிட்ட எப்படி நடந்துக்கிறியோ அதை பொறுத்துதான் நான் உங்க அப்பாவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் மனசுக்குள்ளேயே எங்க அப்பா தான் என்ன ஃபோர்ஸ் பண்றாங்க உங்களை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி, என்னோட கண்ணு தெரியாதோட தம்பியோட லைஃப் உங்க கையில தான் இருக்கு, அதனாலதான் நான் உங்ககிட்ட எப்ப இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினுக்கு லவ் லெட்டர் எழுதினாலே ஒரு பையன், அவன் வந்து ஹீரோயின் கிட்ட பேச வரான். அந்த பையன் ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோ வந்து ஹீரோயினோட அங்கிள் சொல்லி நினைச்சுக்கிறான். ஹீரோக்கு பாத்தீங்கன்னா வயசு வந்து ஒரு 30+ மேலேயே இருக்கும். அவன் ஹீரோ பார்த்துட்டு ஹலோ அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நான் உன்னை ரொம்ப நாளாவே லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ ஏன் ரிஜெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சு ப்ளீஸ் என்ன லவ் பண்ணு, என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினே இல்ல என்னால உன்னை லவ் பண்ண முடியாது, எனக்கு மேரேஜ் ஆக போகுது, இப்ப நீ அங்கிள் சொன்னல இவங்க அங்கிள் கிடையாது, நான் மேரேஜ் பண்ணிக்க போறவங்க அப்படின்னு சொல்லிடுறா. அதனால அந்த பையனுமே எதுவும் பேசாம சாரின்னு சொல்லிட்டு போயிடுறான். இத பாக்குற ஹீரோமே பரவாயில்லையே அந்த பையனை ரொம்பவே நீக்க கழட்டி விட்டுட்ட, நீயும் ஸ்மார்ட்டான பொண்ணுதான் போல, சரி மறக்காம நாளைக்கு வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோயின் கிளம்பி ஹீரோ வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கா. இது ஜன்னல் வழியா ஹீரோவும் குட்டி பையனும் பாத்துட்டு இருக்காங்க. குட்டி பையன் அவங்க அப்பா கிட்ட அப்பா பாருங்க அம்மா தனியா லக்கேஜ் எடுத்து வந்துட்டு இருக்காங்க, பாவல்ல நீங்க போய் அம்மாக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ உடனே இங்க பாருப்பா அவங்க உனக்குதான் அம்மா, எனக்கு ஒய்ஃப் கிடையாது, அதனால நான் போய் லக்கேஜ் வாங்கணும் எனக்கு எந்த அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். குட்டி பையனுமே போங்கப்பா நீங்க ரொம்ப மோசம், நானே போய் அம்மாக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள வந்து ஒண்ணு போய் ஹக் பண்ணிக்கிறான். அம்மா எனக்காக நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட லக்கேஜ் அவனே வாங்கிட்டு உள்ள போறான். ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோ சொல்றான் இந்த வீட்டுல இருக்க எல்லா பொருளுமே நீ யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா என்னோட லவ் மட்டும் உனக்கு எப்பவுமே கிடைக்காது, என்கிட்ட இருந்து நீ லவ் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வேணுட்டே வந்து ஹீரோ பக்கத்துல க்ளோஸா வந்துட்டு இருக்கா. என்ன உங்ககிட்ட இருந்து லவ் மட்டும் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு
ஹீரோ பக்கத்திலே வந்துட்டு இருக்கா. ஹீரோ உடனே அந்த பேச்சை டைவர்ட் பண்ணிட்டு சோஃபால போய் உட்கார்ந்துடுறான். ஹீரோயின் வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு உள்ள வந்துட்டு இருக்கா. அவ ஹீரோயினை பார்த்துட்டு யார் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுமே நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்க அந்த சமயம் பார்த்து குட்டி பையன் வந்து ஹீரோயினை அம்மா அம்மான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி பேசிட்டு இருக்கான். இதை பாக்குற அந்த பொண்ணுமே குட்டி பையனோட கையை பிடிச்சு இழுத்துட்டு முன்ன பின்ன தெரியாதவங்க எல்லாம் அம்மான்னு சொல்லக்கூடாது, அவங்க யாரோ என்னமோ அவங்கள போய் அம்மான்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்கான். ஹீரோ அந்த பொண்ணுக்கு ஹீரோயினை இன்ட்ரோ பண்றா. இவதான் வந்து குட்டி பையனோட அம்மாவா இந்த வீட்டுல இருக்க போறவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அந்த பொண்ணு என்னன்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணானா அவதான் வந்து குட்டி பையனோட நானி அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்கான். நானிக்கு ஹீரோயினை பார்க்கும்போது செம்மையா கடுப்பாகுது. இத்தனை நாளா நான் தான் வந்து ஹீரோவை கரெக்ட் பண்ண நினைச்சிட்டு இருந்தேன், எனக்கு போட்டியா இவ வந்துட்டாளா, நான் எப்படியாவது கரெக்ட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அடுத்து அந்த நானி இருக்கா இல்லையா, ஹீரோ குளிக்கிறதுக்காக பாத் டப் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ முன்னாடி வந்து செடியூஸ் பண்ணிட்டு இருக்கா. வாங்க நீங்க குளிக்கிறதுக்கு ஹாட்டா உங்களுக்கு தண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குழஞ்சிட்டு இருக்கா. அந்த வழியா கிராஸ் பண்ணி போகும்போது ஹீரோயின் அதை பாத்துறா. ஹீரோயினுமே என்னடா நடக்குதுங்க, ஹீரோக்கும் இந்த நானிக்கும் ஏதோ அஃபேர் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருக்கா. ஹீரோவும் நானியும் ஹீரோயின் ஒளிஞ்சிருக்கதா பாத்துறாங்க. ஹீரோயின்மே கண்ணை மூடிட்டு ஐயோ நான் எதுவுமே பாக்கல, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நானுமே ரொம்பவே சலிச்சுட்டு அதான் சிவ பூஜையில கரடி மாதிரி வந்து கெடுத்து விட்டுட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவ எதுவுமே பேசாம வெளில போயிடுறா. ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து சாரி உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல, அந்த நானி பார்க்க செமையா ஹாட்டா இருக்காங்க, நீங்க ரெண்டு ரொமான்ஸ் பண்ற டைம்ல நான் வந்து கெடுத்துட்டேனா என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வேணுட்டே ஹீரோயினை டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ தான் பார்க்க ஹாட்டா இருக்க, நம்ம ரெண்டு ரொமான்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் வலிக்கு தொப்புன்னு பாத் டப்புக்குள்ள விழுந்துடுறா. அப்ப ஹீரோ தான் வந்து ஹீரோயினை தூக்கி விடுறான். ஹீரோ என்ன நீ என்ன செடியூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறியா, நீ என்ன நினைச்சாலும் என்ன செடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே வெளியில நானி இருந்து பாத்துட்டு இருக்கா. சே நான் பிளான் போட்டா இவங்க ரெண்டுத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இன்னுமே வந்து ஹீரோயின் மேல ரொம்பவே கோவமா வருது. இப்படியாவது ஹீரோயினை இந்த வீட்டை விட்டு வெளில துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா பிளான் போடுறா. ஹீரோயின் பெட்ரூம்ல தூக்க வராம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ கூட பாத்டப்ல ரொம்பவே க்ளோஸா இருந்திருப்பாங்க இல்லையா, அதே நினைச்சு பார்த்துட்டு தூக்க வராம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஐயோ பேசாம தூங்க, ஹீரோ பத்தி நினைச்சிட்டு இருக்காதா, அவன் பார்க்க அழகாதான் இருக்கான், ஆனா அவன் சரியான டெவில், அவனை பத்தி நினைக்காம தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்கிறா. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு பிளாஷ் மாதிரி வருது. ஹீரோயினுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய யாரோ ஒரு தாத்தா வாங்கிட்டு போறாங்க. கோ குடும்பத்தோட வாரிசு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்துட்டு சே இந்த மாதிரி ஒரு தரங்கட்ட பொண்ணு இல்ல கோ ஃபேமிலிக்குள்ள சேர்த்துக்கவே முடியாது, இந்த பொண்ணு இங்கே இருக்கட்டும், நான் என்னோட பேர குழந்தைய மட்டும் இங்க இருந்து எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயின்மே ஐயோ என் குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதோட டக்குன்னு தூக்கத்துல இருந்து முழிக்கிறா. ஹீரோயினுக்கு இந்த விஷயம் எல்லாம் ஆல்ரெடி ஹீரோயின் ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு முன்னாடி நடந்திருக்கும் போல. ஹீரோயின் இப்ப இதெல்லாம் மறந்துட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு அப்பப்போ இந்த மாதிரி பிளாஷ் மாதிரி வந்துட்டு போகும். ஹீரோயின் நமக்கு என்ன குழந்தை பிறந்திருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வயிற்றுல ஒரு ஸ்கார் இருக்கும், அதை பாக்குறா. சே நமக்கு எப்படி குழந்தை பிறந்திருக்கும், இது ஆக்சிடென்ட் ஆனப்போ ஆன ஸ்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவளே அவன் மனசை தேத்திக்கிறா. அப்போ அந்த சமயம் பெட்ஷீட் அப்படியே நகர ஆரம்பிக்குது. உள்ள இருந்து குட்டி பையன் தான் வெளில வரா. அம்மா அம்மா பிளீஸ்மா நான் உங்க கூட படுத்து தூங்கிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே குட்டி பையனை பார்த்துட்டு சரிப்பா நீ என் பக்கத்துலயே படுத்து தூங்கிக்கோ அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் இந்த பையன் எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கா, ஆனா இவங்க அப்பா சரியான சிடுமூஞ்சி, இப்படிப்பட்டவங்களுக்கு எப்படிதான் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான குழந்தை பிறந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் தூங்கி எழுந்து கீழே வந்துட்டு இருக்கா. அப்போ அந்த நானி வந்து குட்டி பையன் சாப்பிடுறதுக்காக ஒரு எறால் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வச்சிருக்கா. ஹீரோயின் அதை பார்த்தோன்னே எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுறா. இது வந்து குட்டி பையனுக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து நானியுமே சண்டைக்கு வரா. ஏய் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சிருக்கேன், நீ எல்லாத்தையும் தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுட்டு இருக்க, உனக்கு என்ன அவ்வளவு திமிரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுமே ரொம்ப நாளா நீங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்க, குட்டி பையனுக்கு எறால்னா அலர்ஜின்னு உனக்கு தெரியாதா, அதை சமைச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டுறா. நானுமே மனசுக்குள்ள ஓ உனக்கு குட்டி பையனை பத்தி இவ்வளவு விஷயம் எல்லாம் தெரியுமா, இருடி எப்படியாவது இந்த வீட்டை விட்டு நான் வெளில துரத்துறேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறா. ஹீரோயின் குட்டி பையன் கூட விளையாண்டுட்டு இருக்கும் போது அவளுக்கு ஏதோ கால் வருது. அதனால குட்டி பையன் கிட்ட நீ இங்கே விளையாண்டுட்டு நான் போய் கால் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளில போறா. ஹீரோயின் வெளில போனோன்னு இந்த நானி வந்துட்டு குட்டி பையனை தூக்கி ஒரு ஹைட்டான பிளேஸ்ல தூக்கி உட்கார வச்சுட்டு இங்க பாரு உங்க அம்மா தான் உன்னை இங்க உட்கார வச்சிருக்க சொல்லியிருக்காங்க, உங்க அம்மா வர வரைக்கும் நீ சமத்து பையனா இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா.
குட்டி பையனுமே ஹீரோயின் தான் வந்து அவளை இங்க மேல உட்கார சொல்லியிருக்கான்னு நினைச்சிட்டு ஹீரோயின் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நேரமாயும் ஹீரோயின் வராதனால குட்டி பையன் அம்மா எனக்கு பயமா இருக்குமா, சீக்கிரம் வந்து என்ன இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. இதெல்லாத்தையுமே அந்த நானி வந்து மொபைல்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கா. எடுத்தது மட்டும் இல்லாம அது உடனடியா ஹீரோக்கு சென்ட் பண்ணி வைக்கிறான். பாருங்க, நீங்க அம்மான்னு சொல்லி ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க இல்லையா, அவங்க உங்க பையனை இந்த லட்சணத்துல பாத்துக்கிறாங்க, நீங்க வந்து என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிடுறா. இத பார்த்தோன்னே ஹீரோக்கு செம கடுப்பா இருக்குது. என்னோட பையனை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்னோட பையனை இப்படி கொடுமையா படுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே கோமா வீட்டுக்கு வரா. நானே என்ன பண்றானா ஹீரோயின் வரதுக்குள்ள அந்த ஹைட்டான பிளேஸ்ல இருந்து கீழே இறக்கி விட்டுறா. ஹீரோயின் வந்த உடனே குட்டி பையன் ஹீரோயினை பார்த்துட்டு அம்மா சமத்தா நீங்க சொன்ன மாதிரிதாம்மா நான் இருந்திருக்கேன், நான் ரொம்ப நல்ல பையன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சு இழுத்துட்டு நான் என்னோட பையனை நல்லபடியா பாத்துக்கதா சொன்னேன், ஆனா நீ அவனை கொடுமைப்படுத்துறல்ல, அவனை தூக்கி அவ்வளவு பெரிய ஹைட்டா இருக்க பிளேஸ்ல உட்கார வச்சிருக்க, அவன் கீழே விழுந்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சு தள்ளி விட்டுறான். ஹீரோயின் கீழே விழுந்ததுல அவங்களுக்கு கையில லைட்டா வந்து கீச்சு ரத்தமா வந்துட்டு இருக்கு. இதை பாக்குற குட்டி பையனுமே அவங்க அப்பா போட்டு அடிக்கிறான். அப்பா நீங்க எதுக்கு அம்மாவை இப்படி புலி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா, நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னே புரியல, நான் என்ன குட்டி பையனை கொடுமைப்படுத்தினேன், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ உடனே போன்ல இருக்க வீடியோவை காட்டுறான். பாரு என்னோட பையனை எவ்வளவு ஹைட்டா இருக்க ஸ்லாப்ல உட்கார வச்சிருக்கேன், ஆனா கீழே விழுந்துட்டா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, நான் அந்த ஸ்லாப்ல உட்கார வைக்கவே இல்ல அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவனுமே அது எவ்வளவு ஹைட்டா இருக்க ஸ்லாப், என்னோட குட்டி பையன் எப்படி அது மேல ஏறி உட்கார முடியுமா, நீ உட்கார வச்சுட்டு பொய்யா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, நான் போன் பேசிருக்கு வெளில போயிட்டேன், நானி மட்டும்தான் உள்ள இருந்தாங்க, அவதான் வந்து குட்டி பையனை தூக்கி ஸ்லாப்ல உட்கார வச்சிருப்பா, அது மட்டும் இல்லாம அவங்க நல்லவங்களே கிடையாது, குட்டி பையனுக்கு இறால்னா அலர்ஜின்னு தெரிஞ்சுமே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிடறதுக்கு வந்து இறால் கொடுத்திருக்காங்க, அதனால குட்டி பையனுக்கு அலர்ஜி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ உடனே குட்டி பையனை பார்த்துட்டு என்னப்பா உனக்கு ஏதாவது அலர்ஜி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. குட்டி பையனுமே அவன் ஷர்ட்டை தூக்கி காட்டுறான். பாருங்க பையனுக்கு அலர்ஜி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல இந்த நானி உடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. நான் எத்தனை வருஷமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல, எனக்கு நல்லாவே தெரியல குட்டி பையனுக்கு இது சாப்பிட்டா அலர்ஜி ஆகுன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி எதுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு போட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, ஆமா குட்டி பையனுக்கு உடம்பு சரியில்லாம போகணும், சரியில்லாம போனா ஹீரோ வருவாங்க, ஹீரோ வந்த உடனே நீ குழந்தைய நல்லா பாத்துக்கிற மாதிரி நடிச்சு ஹீரோவை செடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நீ வில்லத்தனமா பிளான் போட்டிருக்க, எனக்கு உன்னோட பிளான் எல்லாமே தெரிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம குட்டி பையனை தூக்கி அவ்வளவு வயிற்றுல உட்கார வச்சிருக்க, குழந்தை கீழே வந்தா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் குழந்தைய மேல தூக்கி உட்காரவே வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் சொல்ற, ஒழுக்கமா உண்மையை ஒத்துக்கோ, இங்க நிறைய கேமரா எல்லாம் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு, நீ கண்டிப்பா மாட்டிக்க தான் போற அப்படின்னு சொல்லும் போது அவ உடனே பயத்துல திரு திரு முழிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோமே கண்டுபிடிச்சிடான் தப்பெல்லாம் பண்ணது அந்த நானி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நானிய வந்து போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறான். குட்டி பையன் ஹீரோயினோட கையை பார்த்துட்டு அம்மா உங்களுக்கு அடிபட்டுச்சு இல்லம்மா, ரொம்ப வலிக்குதாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின்மே எனக்கு வலிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்டு கண்டிப்பா நீயுமே ஒரு நாள் என்கிட்ட இப்படிதான் மாட்ட போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி ஹீரோ வந்து வீட்ல எல்லாம் கேமரா செட் பண்ணிருக்க மாட்டான், மேல சீலிங்ல இருந்தது வந்து ஃபயர் அலாரம் தான். ஹீரோயின் தான் வந்து அது கேமரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நானிய பயன்படுத்தி உண்மையை வர வச்சிருப்பா. ஹீரோயின் இப்ப சொல்றா, அதான் வீட்ல நிறைய இடத்துல கேமரா செட் பண்ண வேண்டியதானே, அதை வச்சு பாத்துக்கலாம் நான் குழந்தைய ஹர்ட் பண்றேனா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே வீடு ஃபுல்லா வந்து கேமராவை இன்ஸ்டால் பண்ண சொல்லிடுறான். ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோவை சீக்கிரமா வந்து நம்ம கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ண சொல்லு, இல்லாட்டி உன் தம்பியை கொண்டு போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்துட்டு ஒரு கார்டு கொடுக்குறான். இந்த இதுல உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் எடுத்துக்கோ, நீ ஸ்கூல் படிக்கிறல்ல உனக்கு டியூஷன் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணல, இதை எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுமே பாக்குறா, பரவாயில்ல இவன் நமக்கு ஹெல்ப் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். அப்போ குட்டி பையனுமே வந்து அந்த கார்டை வாங்கிட்டு அம்மா இந்தாங்கம்மா இந்த கார்டை வச்சுக்கோங்க, இதுல இருக்க மொத்த பணத்தையுமே நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே ஹீரோமே குட்டி பையனை பார்த்துட்டு டேய் டேய் நான் தான் உன்னோட அப்பா, சும்மா அம்மாவுக்கே ஜாலரா அடிச்சிட்டு இருக்க, என் மேலேயே கொஞ்சம் பாசத்தவை அப்படின்னு சொல்லிட்டு போறான். குட்டி பையன் ரொம்பவே ஸ்வீட்டா அவனோட சேவிங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு அம்மா இந்தாங்கம்மா இதை நீங்க உங்களோட டியூஷன் ஃபீஸுக்கு பே பண்ண வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. ஹீரோயின் ஸ்கூல்ல இருக்கும்போது ஹீரோ தான் வந்து மெசேஜ் பண்றான், இன்னைக்கு குட்டி பையனுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு, நீ கரெக்டா 3 o'clock அங்க போயிரு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ண ஹீரோயின் நான் கரெக்ட் டைமுக்கு அங்க போயிருன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றா. ஹீரோயின் மனசுக்குள்ள நானே ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணுதான், நான் போய் வந்து ஒரு பேரண்ட் மீட்டிங் அட்டென்ட் பண்ண போறேன், எனக்கே இதை நினைச்சா வேடிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிட்டு இருக்கா. குட்டி பையனோட ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. குட்டி பையன் விளையாண்டுட்டு இருக்கும் போது ஒரு பையன் வந்து நான் தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையனை தள்ளி விடுறா.
குட்டி பையனுமே இல்ல நான் தானே ஃபர்ஸ்ட் விளையாண்டுட்டு இருந்தேன், நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் அந்த பையனை பிடிச்சு தள்ளி விட அந்த பையன் கீழே விழுந்துடுறான். நீ பண்ண தப்புக்கு என்கிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த விழுந்த பையனுமே அழுக ஆரம்பிச்சிடுறான். அவன் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு அவனோட அம்மாவுமே கூப்பிட்டு வந்திருப்பான் போல. அவங்க அம்மா உடனே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையனே கீழே தள்ளி விடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில் போட்டிருக்க ஷூவை கழட்டி குட்டி பையன் பின்னாடி அடி அடி நடிக்கிறாங்க. அப்ப கரெக்டா ஹீரோயின் உள்ள வர ஹீரோயின் இதை பார்த்த உடனே ஓடி போய் தடுக்கிறா. நீங்க எதுக்காக குட்டி பையனை இந்த மாதிரி செருப்புல அடிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னோட பையனை தொடருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவளுமே திமிரா பேச ஆரம்பிக்கிறா. ஓ இந்த பிச்சைக்கார பையனோட அம்மா நீதானா, உன்னை பார்க்கவே பிச்சைக்காரி மாதிரி தான் தெரியுது, உங்களுக்கெல்லாம் எப்படி இந்த ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு இடம் கிடைச்சது, என் ஹஸ்பண்ட் இந்த ஸ்கூலோட ஒன் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர், உன் பையன் என் பையன் அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சப்புன்னு அரைஞ்சிடுறா. ஹீரோயின் அடிச்சோன்னா குட்டி பையனுக்கு செமையா கோவம் வந்து அவங்கள பிடிச்சு தள்ளி விடுறா. நீங்க என்ன தைரியம் இருந்தா எங்க அம்மா அடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவ உடனே வெறியாய் குட்டி பையனை அடிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோயின்மே என்னோட பையனையே அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேருமே மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த எந்த விஷயமே தெரியாம ஹீரோ ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. அவனோட பேய் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறா. அது ஹீரோயினை பத்தினதான். ஹீரோ வந்து ஹீரோயினை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருப்பான். அதுல ஹீரோயின் வந்து அந்த சூ ஃபேமிலியில இருக்கவங்கள ரொம்பவே கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ஹீரோக்கு தெரிய வருது. ஹீரோக்கு இப்பதான் போகுது அந்த சூ ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பேய்க்கு வந்து ஸ்கூல்ல இருந்து கால் வருது. குட்டி பையனை ஸ்கூல்ல புலி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறதுக்கு முன்னாடி உடனடியா அந்த ஸ்கூல்ல இருக்க மொத்த ஷேருமே என் பேர்ல எழுதி வாங்க, அந்த ஸ்கூல் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் ஸ்கூல்ல வந்து பிரின்சிபல் வந்து இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. பிரின்சிபல் அந்த லேடியை பார்த்தோன்னே ஐயோ மேடம் நீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த லேடி ஓவரா சீன் போட்டு சொல்றா. இந்த ஸ்கூலோட ஒன் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர் என்னோட ஹஸ்பண்ட் தான். இந்த பையன் இருக்கான் இல்லையா, இந்த பையன் என்னோட பையனை கீழே பிடிச்சு தள்ளி விட்டுட்டான். நீங்க உடனடியா இந்த பையனுக்கு டிசி கொடுத்து இந்த ஸ்கூல்ல இருந்து வெளில அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கத்து பிரின்சிபல் குட்டி பையன் கிட்ட அவங்க ரொம்பவே பெரிய இடம், நீ பேசாம அவங்க பையன் கிட்ட சாரி கேட்டுரு, நான் வேணா இந்த ஸ்கூல்லே படிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டோன்னே ஹீரோனுக்கு செமையா கோவம் வந்துருது. தப்பு பண்ணது அவங்கதான் ஃபர்ஸ்ட் என்னோட பையனை அடிச்சிருக்காங்க. ஆனா நீங்க வந்து அவங்க பணக்காரங்களா இருக்கிறதுனால என்னோட பையனை சாரி கேட்க சொல்றீங்களா, இது கொஞ்சம் கூட சரியே இல்ல, என் பையன் யாருக்கிட்டையும் சாரி கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பிரின்சிபல் உடனே நீங்க சாரி கேட்டதா இந்த ஸ்கூல்ல உங்க பையன் படிப்பான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அந்த லேடிமே ஓவரா பேச ஆரம்பிக்கிறா. ஆமா சாரி கேட்டாதான் இந்த பையனை இந்த ஸ்கூல்ல படிக்க விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. குட்டி பையனோட அப்பா வந்தா இந்த ஸ்கூலோட நிலைமையே என்ன ஆகும் தெரியுமா, எதுவா இருந்தாலும் அவங்க வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. குட்டி பையனுமே ஆமா எங்க அப்பா வரட்டும், உங்களை எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுக்கறேனே இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் ஒரு பக்கம் மிரட்டிட்டு இருக்கான். பிரின்சிபல் உடனே யார் வந்தாலும் பரவாயில்ல நீங்க சாரி கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அந்த லேடிமே ஆமா நீ சாரி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோ உள்ள வந்துட்டு யார் கிட்ட சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோ குட்டி பையன் கிட்ட வந்துட்டு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கா. குட்டி பையன் சொல்றான் அப்பா என்ன இவங்க எல்லாரும் புள்ளி பண்ணாங்கப்பா, அம்மா கேட்க வந்தாங்க, அந்த லேடி அம்மாவே சப்புன்னு அரைஞ்சிட்டா அப்படின்னு சொல்ல ஹீரோடனே ஹீரோயினோட கண்ணத்தை தொட்டு பாக்குறா. என்ன இந்த லேடி ஒன்னு அடிச்சாளா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுமே ஆமான்னு சொல்றா. அங்க வந்திருக்க பேரண்ட்டுமே என்ன உங்க அப்பா வந்துட்டாங்க நாங்க பயப்படணுமா, என் பையன் கிட்ட மரியாதையே நீ சாரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பையன் சொல்றா நான் எந்த தப்புமே பண்ணல, நான் கண்டிப்பா சாரி கேட்க போறதே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். அந்த லேடியுமே இத்தனோடு இருந்துட்டு என்ன பேச்சு பேசுற, நாங்க எவ்வளவு பெரிய இடம் தெரியுமா, ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா உங்க அப்பா இருக்கிற இடமே தெரியாம அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோமே அப்படி என்ன உங்க ஹஸ்பண்ட் பெரிய வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அந்த லேடி உடனே பல்ல காட்டிட்டு என் ஹஸ்பண்ட் எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்காங்க தெரியுமா, கோ கம்பெனியோட நாங்க கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், இப்பதான் ரீசெண்டா கோ வந்து எங்களோட கம்பெனிக்கு சைன் பண்ணிருக்காங்க, இதனால நாங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்கள் ஆயிட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பேத்திட்டு இருக்கா. ஹீரோட கம்பெனில தான் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்கன்னு தெரியாம ஹீரோயின் திரும்பி ஹீரோ பாக்குற என்னடா இவ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு ஹீரோவே சரி பரவாயில்லபடி எதுவும் கண்டுக்காத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்கறான். அப்போ ஹீரோட பேய் வந்து பாஸ் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்கூலோட மொத்த ஷேருமே வாங்கியாச்சு அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னு அந்த லேடி பல்ல காட்ட ஆரம்பிக்கிறா. இங்க பாத்தியா இவங்களே ஒரு பிச்சைக்கார கூட்டம் மாதிரி தெரியுது, இவங்க வந்து இந்த ஸ்கூலையே வாங்கிட்டாங்களாமா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, பாரு என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா.
அப்போ இந்த இடத்துக்கு ஒரு பேரண்ட் வந்து இவங்க மிஸ்டர் கூவாச்சு, மிஸ்டர் கூ நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதை பார்த்தோன்னே அந்த லேடியுமே இவங்க எல்லாம் ஒன்னும் மிஸ்டர் கூ கிடையாது, இது ஏதோ ஒரு பிச்சைக்கார கோஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அந்த பேரண்ட் அதெல்லாம் நம்பாம நீங்க தெரியாம பேசிட்டு இருக்கீங்கப்பா, இவங்கதான் மிஸ்டர் கூ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவ உடனே நீங்க போய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்றா. எங்க நீங்க கிளம்பி சீக்கிரமா வந்து ஸ்கூலுக்கு வரீங்களா, இங்க ஒரு பிச்சைக்கார கோஷ்டி அவங்கதான் கூ ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரே ஏமாத்திட்டு இருக்காங்க, நீங்க வந்தா சீக்கிரமா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்ல அவன் ஹஸ்பண்ட் கிளம்பி ஸ்கூலுக்கு வரான். லேடி உடனே அவன் ஹஸ்பண்ட் பார்த்தோன்னா ஹனி அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்குள்ள அவன் ஹஸ்பண்ட் ஹீரோ பார்த்தோன்னா மிஸ்டர் கூ நீங்களா, நீங்க இந்த ஸ்கூல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த லேடி வந்துட்டு இவங்க கூ கிடையாது, இது ஏதோ ஒரு பிச்சைக்கார கோஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த லேடியோட ஹஸ்பண்ட் உடனே அந்த லேடியை அடிச்சுட்டு இவங்க தான் மிஸ்டர் கூ, இவங்கள போய் பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான் அவங்க என் பையனை புலி பண்ணிருக்காங்க, அதுக்கு அவங்க வந்து என் பையன் கிட்ட சாரி கேட்கணும், அப்பதான் நான் உங்க கான்டாக்ட எதுவும் பண்ண மாட்டேன், இல்லாட்டி நான் கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். அதுக்கு அந்த லேடியுமே முடியாதுன்னு சொல்ல ஹீரோ வந்து இனிமேல் உங்க குடும்பத்தை யாரும் காப்பாற்ற முடியாது, நீங்க கண்டிப்பா பேங்க்ரப்ட் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோ ஹீரோயினை வீட்டுலதான் காட்டுறாங்க. குட்டி பையன் வந்து ஹீரோயினை பார்த்தோன்னா அம்மா இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒட்டுக்கா தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிடுறான். ஹீரோ உடனே ஹீரோயின் பக்கத்துல போய் அதான் என் பையன் கூப்பிடுறான்ல, அவன் சொன்ன மாதிரியே பண்ணு, நீ என் பையனுக்கு ஒரு அம்மா மட்டும்தான், ஆனா என்னோட ஒய்ஃப் எல்லாம் ஆயிட முடியாது, அந்த விஷயத்த நீ எப்பயுமே மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு இப்படி நின்று இருக்க பாக்கும்போது குட்டி பையன் இவங்க ரெண்டு ரொமான்ஸ் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கான். உடனே நான் எதுவுமே பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ சொல்றான் குட்டி பையன் நம்ம ரெண்டு ரொமான்ஸ் பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்கான், அவன் முன்னாடி இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்றா. குட்டி பையனுமே அம்மா வாங்கம்மா என் கூட வந்து படுங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோயினுமே குட்டி பையன் பக்கத்துல படுக்க வந்துடுறா. பையன் சொல்றான் என்னோட ரொம்ப நாள் ஆசை இப்பதான் நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் படுத்துடுறான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, அம்மா நீங்க இந்த சைடு போங்கம்மா நான் இந்த சைடு படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹீரோ பக்கம் போக சொல்றா. ஹீரோயினுக்கு ஹீரோ பக்கத்துல படுக்க முடியாது இல்லையா, அதனால அவங்க எழுந்து போலான்னு சொல்லி போறப்போ ஹீரோ ஹீரோயினை பிடிச்சு வச்சுக்கிறான். இங்க பாரு என் குட்டி பையனும் தூங்கல, கொஞ்சம் அவன் தூங்குற வரைக்கும் அமைதியா இரு, அதுக்கப்புறம் நானே வந்து வேற ரூம்குள்ள போய் தூங்கிக்கிறேன், உனக்கு புரியுதான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் சும்மா இருக்காம அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டு இருக்க. ஹீரோ உடனே ஹீரோயினோட இடுப்பு பிடிச்சிட்டு சொல்ற மாதிரி நீ நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பரவாயில்ல நீ பாக்க ரொம்பவே ஹாட்டா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் இதை கேட்டோட சமயம் கடுப்பாயிரா. இங்க பாருங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க, என்ன நீங்க இப்படி எல்லாம் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கண்ணை பொத்துறா. ஹீரோ உடனே நடிக்காதடி, நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காது என்ன செடியூஸ் பண்ணதானே, அப்புறம் என்ன ரொம்ப நல்ல பொண்ணுமே நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் கோவிச்சுட்டு நான் இங்க இருக்கவே மாட்டேன் நான் வெளில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளில போய் உட்கார்ந்துடுறா. ஹீரோ வெளில வந்து ஹீரோயினுக்கு தண்ணி கொடுக்கறான். ரொம்பவே தேங்க்ஸ், என் பையனை புலி பண்ணப்போ நீ தான் ஒரு அம்மாவா இருந்து என் பையனுக்கு காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட காலை பாக்குறான். அந்த லேடி கீழே பிடிச்சு தள்ளி விட்டுருப்பா இல்லையா, அதுல ஹீரோயினுக்கு முட்டில அடிபட்டு இருக்கு. ஹீரோ நான் வேணா அந்த முட்டிக்கு மெடிசின் போட்டு விடமான்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லி திரும்பிக்கிறா. ஹீரோ பரவாயில்ல உனக்கு மெடிசின் போட்டு விடன்னு சொல்லும் போது ஹீரோயின் கேக்குறா குட்டி பையனோட அம்மா யாரு, குட்டி பையனோட அம்மா என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ இதை கேட்டோன்னு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறான். அப்ப ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். கை குழந்தையோட ஹீரோ வந்து அவனோட தாத்தா கிட்ட தாத்தா இந்த குழந்தையோட அம்மா எங்க இருக்காங்க, என் குழந்தையும் வந்து அம்மா இல்லாம வளரக்கூடாது, என் குழந்தைக்கு கண்டிப்பா அம்மாவோட பாசம் தேவைப்படுது, இந்த குழந்தையோட அம்மா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோட தாத்தாவே இந்த குழந்தைய பெத்து கொடுத்தது ஒரு சின்ன பொண்ணுதான், அவளுக்கு இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டா, நீ பேசாம இந்த கூ ஃபேமிலிக்கு வாரிசு மட்டும் தானே முக்கியம், நீ இந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பி, அந்த மாதிரி ஒரு தரங்கட்ட பொண்ணு உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு சமய கடுப்பாகுது. தாத்தா நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல, உங்களாலதான் இந்த நிலைமையில நான் நின்னுட்டு இருக்கேன், கடைசியில என் பையனையுமே வந்து அம்மா இல்லாத பையனா வளர வச்சுட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தாத்தா கிட்ட கோச்சிட்டு போறான். ஹீரோ ரொம்ப கோவமா இதுக்கப்புறம் குட்டி பையனோட அம்மாவை பத்தி என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே ஹீரோட கையை பிடிச்சிட்டு இல்ல எனக்கு குட்டி பையனோட அம்மாவை பத்தி தெரிஞ்சே ஆகணும், நீங்க சொல்லுங்க யாரு குட்டி பையனோட அம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோமே ரொம்பவே கோவமா நீ இந்த வீட்டுக்கு என்னோட பையனை பாத்துக்க தானே வந்திருக்க, அந்த வேலையை மட்டும் பாரு, என்னோட பர்சனல் விஷயத்துல எல்லாம் நீ தலையிடக்கூடாது, குட்டி பையனோட அம்மா யாருன்னு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற,
இதுக்கப்புறம் குட்டி பையனோட அம்மா பத்தி நீ கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாஷா திட்டிட்டு போயிடுறான். ஹீரோயின் ரொம்பவே சோகமா சோஃபால உட்காந்து அவ ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. ஹீரோயினோட சின்ன வயசுலயே வந்து ஹீரோயினோட அம்மாவும் அவங்களோட ஸ்டெப் ஃபாதர் இறந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஃபியூனலுக்கு கூட உங்களுக்கு காசு இருந்திருக்காது. அவங்க அப்பா கிட்டதான் வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க, அப்பா ப்ளீஸ்பா அம்மாவோட ஃபியூனலுக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு அழுதுட்டு இருக்கா. இதை பாக்குற ஸ்டெப் மம்மி, உங்க அம்மா தான் டைவர்ஸ் பண்ணிட்டு என் ஹஸ்பண்ட் வேணான்னு சொல்லி போயிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்து காசு கேட்டுட்டு இருக்க, ஒத்த பைசா கூட உனக்கு தரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அவங்க அப்பா பார்த்து அழுக ஆரம்பிக்கிறா. அப்பா ப்ளீஸ்பா தயவு செஞ்சு அம்மாவோட ஃபியூனலுக்கு பணம் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவங்க அப்பாமே கொஞ்சம் பணத்தை தூக்கி போட்டுட்டு, சரி இந்த பணத்தை நீ வச்சுக்கோ, ஆனா இந்த பணத்துக்கு பதிலா நீ இந்த வீட்டுல வேலைக்காரியா இருந்து இந்த கடனை அடிக்கணும், பணத்தை நான் உனக்கு கடனுக்கு தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஹீரோயின் வந்து சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா வீட்டுல ஒரு வேலைக்காரி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு ஆஃபனேஜ் போய் அவளோட தம்பிய கூப்பிடலான்னு சொல்லிட்டு போறா. அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் என்னோட தம்பி எங்கன்னு சொல்லி கேட்கா. அதுக்கு அந்த இன்சார்ஜருமே, உன்னோட தம்பியை வந்து உன்னோட அப்பா வந்து கூப்பிட்டு போயிட்டாங்கம்மா, உங்க அப்பா கிட்ட தான் உன்னோட தம்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயின் ஷாக்ல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இப்போ பிரசன்ட்ல ஹீரோயின் இதெல்லாம் நினைச்சு அழுதுட்டு இருக்கா. இது வரைக்கும் என்னோட தம்பியை நான் பார்த்ததே இல்ல, நான் அவனை பார்த்து 10 வருஷம் ஆகுது, என் தம்பி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கானோ, அவனுக்கு கண்ணு வேற தெரியாது, என் அப்பா அவனை என்னெல்லாம் கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. ஹீரோ இதெல்லாத்தையுமே தூரத்துல நின்று பாத்துட்டு இருக்கான். ஐயோ நம்ம ஹீரோயினை ரொம்பவே ஹாஷா திட்டோமோ, ஹீரோயின் அதனாலதான் ஃபீல் பண்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு நின்னுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து அவளோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா குட்டி பையனை கூப்பிட்டுட்டு. அதாவது ஹீரோயினோட அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் கால் பண்ணி ஹீரோயினை வந்து வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினுக்கு குட்டி பையனை உள்ள கூப்பிட்டு போறதுல பெரிய இஷ்டமெல்லாம் இல்ல, ஆனா குட்டி பையன் தான் வந்து அம்மா நானுமே உங்க கூட வருவேன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிட்டு வந்திருக்கான். ஹீரோயின் வந்து குட்டி பையன் கிட்ட, நீ இங்கே இருக்கிறியாப்பா, அம்மா மட்டும் உள்ள போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, குட்டி பையனுமே இல்லம்மா நானுமே உங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிட்டு இருக்கா. அதனால ஹீரோயினுமே வேற வழி இல்லாம குட்டி பையனை வந்து உள்ள கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோயின் உள்ள வந்தோன்னா அவங்க அப்பா சப்புன்னு அறையிறாங்க. நான் உன்னை எதுக்காக அந்த வீட்டுக்குள்ள அனுப்பிச்சா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இத பாக்குற குட்டி பையனுமே எங்க அம்மாவை புலி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பாவை அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினோட அப்பாவுமே ஏண்ட பொடி பையில நீ என்ன அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையனை அடிக்க போக ஹீரோயின் தடுத்துடுறா. இது யாருன்னு தெரியல, மிஸ்டர் குருவோட குழந்தை, நீங்க அடிச்சீங்கன்னா உங்களை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினோட அப்பாவுமே, என்ன மிஸ்டர் குணா என்ன பெரிய கொம்பா, அவனுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு, அவனை பார்த்தல நான் பயப்படணும்னு எந்த அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பேசிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் சொல்றா, உங்க பிசினஸ் அவங்கள நம்பிதான் இருக்கு, இப்போ அவங்க உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுமா வேண்டாமா, நீங்க அவங்க பையனை அடிச்சீங்கன்னா எப்படி உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயினோட அப்பாவுமே என்னைய நீ எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சப்பன்னு அரைஞ்சிடுறாங்க. ஹீரோயின் புத்துன்னு கீழே விழுந்துடுறா, வாயில இருந்து ரத்தம் எல்லாம் வருது. இத பார்த்தோன்னு குட்டி பையன் பதறி போய், அம்மா உங்களுக்கு என்னாச்சுமா, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின்மே எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினோட ஸ்டெப்மா வந்து, என்ன உன் தம்பி எங்க கண்ட்ரோல்ல இருக்கதோ மறந்துட்டியா, உன் தம்பி உயிரோட வேணும்னா நீ இந்த ஹீரோ கிட்ட எப்படியாவது எங்களுக்கு பிசினஸ் கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே கோமாயி, உங்களுக்கு இப்படி கேட்க கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்க, இதை கேட்டோன்னு ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோயினை எட்டி மிதிக்கலாம் வராங்க. அந்த சமயம் கரெக்டா ஹீரோ உள்ள வந்துடுறான். ஹீரோ உள்ள வந்தோடனே குட்டி பையன் இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து ஹீரோ கிட்ட சொல்லிடுறான். ஹீரோனோட அப்பா உடனே சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ சின்ன பையன் ஏதோ தெரியாம சொல்லிட்டு இருக்கான், அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது குட்டி பையன் சொல்றான், இல்லப்பா நீங்க வேணா பாருங்க, அம்மாவோட வாயில இருந்து ரத்தம் எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்றான். ஹீரோயினுமே அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சொல்லும் போது, இல்லம்மா உங்களுக்கு அடிபட்டு இருக்கு, வாங்கம்மா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் கூப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோமே வந்து ஹீரோயினோட ஃபேஸ பாக்குறான். ஹீரோ கேக்குறான், அவங்க தானே அடிச்சாங்க, அவங்க உன்னை அடிப்பாங்கன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு நீங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஷோல்டர்ல கைய போட்டுட்டு ஹீரோயினோட அப்பாவை மிரட்டுறான். இங்க பாருங்க, இவ என்னோட வைஃப், இவ மேல கைய வைக்கிறதுக்கு நீங்க ஒரு தடவைக்கு 1000 தடவை மேல யோசிக்கணும். என் வைஃப் மேல கைய வச்சீங்கன்னா உங்களை இருந்த இடமும் தெரியாமாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இதை கேட்டோன்னா ஹீரோயினோட அப்பாவுமே, என்ன வைஃபா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோமே, ஆமா இவதான் என்னோட வைஃப், என் குழந்தையோட அம்மா, நீங்க என் வைஃப் என்ன மீறிதான் போய் தொடணும், உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான்.
வீட்டுக்கு வந்தோடனே குட்டி பையன் வந்து ஹீரோயினோட வாயிலெல்லாம் மெடிசன் போட்டு விட்டுட்டு அம்மா நீங்க சீக்கிரம் சரியாயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுமே டாக்டர் நீங்க எனக்கு மெடிசன் போட்டு விட்டு இருக்கீங்கல்ல உங்களால எனக்கு சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு குட்டி பையா நீ ரூம்குள்ள போய் தூங்கு டைம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்ல குட்டி பையனுமே சரிப்பா நான் போறேன் நீங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஐஸ் பேக் எல்லாம் கொடுத்து ஒத்தரம் கொடுக்க சொல்றான். ஹீரோ கேக்குறா உங்க அப்பா தான் உன்னை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்கன்னு தெரியுதுல அப்ப எதுக்காக நீ உங்க வீட்டுக்கு போன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் சொல்றா எனக்கு கண்ணு தெரியாத ஒரு தம்பி இருக்கான் அவன் எங்க அப்பாவோட கஸ்டடியில தான் இருக்கான் அவனை கொண்டுவன்னு சொல்லி மிரட்டி தான் எங்க அப்பா வந்து நாங்க வர வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு ஹீரோ உடனே சரி உன்னோட தம்பியை நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் நீ எனக்கு கவலைப்படாத இதுக்கப்புறம் உனக்கு சப்போர்ட்டிவா எப்பவுமே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வந்து அவங்களுடைய டியூஷன் ஃபீஸை வந்து அவங்களோட டீச்சருக்கு கொடுத்துட்டு இருக்கா. அப்போ டீச்சர் சொல்றாங்க இல்லம்மா அவங்களோட டியூஷன் ஃபீஸை மிஸ்டர் கோரி பே பண்ணிட்டாங்க நீ இதுக்கு திரும்பியுமே பே பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அப்படியா மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போயிடுறான். டீச்சர் யோசிக்கிறாங்க இந்த பொண்ணு ரொம்பவே ஏழை பொண்ணாச்சு இந்த பொண்ணு கிட்ட எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சு அது மட்டும் இல்லாம மிஸ்டர் கோரி இந்த பொண்ணுக்கு டியூஷன் ஃபீஸ் எல்லாம் பே பண்றாங்க இந்த பொண்ணுக்கு எப்படி அவ்வளவு பெரிய மனுஷங்களோட கான்டாக்ட் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு ஹீரோவோட டிரைவர் வந்துட்டு இதுக்கப்புறம் நான் தான் உங்களை பிக்கப் பண்ண வர போறேன் பாஸ் தான் அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுமே சந்தோஷமா சிரிச்சுட்டு அந்த காருக்குள்ள ஏறா. எல்லாத்தையுமே வந்து ஹீரோயினுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணு இருக்கும் இல்லையா அவ வந்து எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து வச்சுக்கிறா. ஹீரோயின் ஹீரோக்கு தான் மெசேஜ் பண்றா நீங்க என்னோட டியூஷன் ஃபீஸை பே பண்ணிட்டீங்களா இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ரீபே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினும் இதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருக்கா. இதை பார்க்கும்போது குட்டி பையனுமே அப்பா உங்களுக்கு அம்மாவை ரொம்ப பிடிச்சிருக்கா நீங்க மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே ரொம்பவே சந்தோஷமாயி ஏன் உனக்கு அம்மாவை ரொம்ப பிடிச்சிருக்கா நான் அம்மாவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்க குட்டி பையனுமே ஆமாப்பா எனக்கு அம்மாவை ரொம்பவே பிடிச்சிருக்கு நீங்க இதுக்கு முன்னாடி அம்மாவை ஹக் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறிடுது. ஹீரோ ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ வந்து ஏதோ ட்ரக்ஸ் எடுத்திருப்பான் போல அவனால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ பெட்ல வந்து யாரோ ஒரு ஸ்கூல் பொண்ண படுக்க வச்சிருக்காங்க. ஹீரோ அந்த நைட்டு அந்த பொண்ணு கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்றான். அவன் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ரெஸ்பான்சிபிளா இருப்பேன்னு சொல்லிருப்பான். ஆனா மார்னிங் எழுந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு காணாதனால அது அவனுக்கு ரொம்பவே கில்ட்டியா இருக்கு. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் கூட இருந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா 2 பொண்ணுமே ஒரே மாதிரி தான் அவனுக்கு ஃபீல் ஆகுது. யோசிக்கிறா எனக்கே இந்த பொண்ணு வந்து ரொம்பவே ஃபெமிலியரா இந்த மாதிரி இருக்கு ஒருவேளை நான் ஹீரோயினை லவ் பண்றதுனாலதான் இப்படி எல்லாம் யோசிக்கிறேனோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். ஹீரோயினோட ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு பிடிக்காத பொண்ணுங்க வந்து வேணும்டே ஹீரோயின் கிட்ட வம்பு பண்றாங்க. ஹீரோயின்மே என்ன குறுக்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க கொஞ்சம் வழியே வரீங்களா நான் போகணும்னு சொல்லும் போது அந்த பொண்ணுங்க உடனே சில போட்டோஸ் எல்லாம் காமிச்சிட்டு என்ன வயசான யாருக்கோ மிஸ்ட்ரஸா இருக்கியா அதனாலதான் நீ தினமும் இந்த மாதிரி விலை உயர்ந்த கார்ல வந்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டோஸ் எல்லாம் தூக்கி வீசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூல் சீனியர் வந்து ஹீரோயினை தானே லவ் பண்ணிருப்பான் அதே மனசுல வச்சுட்டு போய் சீனியருக்கு ஒன்னு எப்படி பிடிச்சதுன்னு தெரியல இந்த மாதிரி ஒரு கேவலமான போய் லவ் பண்ணிருக்கான் பாரு நீ எந்த வயசானவங்களுக்கு மிஸ்ட்ரஸா இருக்கிறியோ என்னவோ நான் நினைக்கிறேன் எங்க அப்பா விடையுமே வந்து அந்த வயசானவங்க வயசு அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி ஹீரோயினை ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே கொஞ்சம் வாய மூடுங்களா என்ன பத்தி உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு உடனே பல்ல காட்டிட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீ ஸ்கூலுக்கு வராம பிரேக் எடுத்தல அது எதுக்கு நீ அப்போ பிரெக்னெண்டா இருந்திருக்க எனக்கு தெரிஞ்சு அந்த வயசானவங்களோட குழந்தைய தான் நீ வயிற்றுல சுமந்திருப்ப அந்த குழந்தைய பித்து கொடுக்க தானே லீவ் போட்ட அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க எனக்கு அப்ப வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதனாலதான் நான் லீவ் எடுத்தேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவளுமே என்ன வாய தந்த போய் மட்டும்தான் சொல்லுவியா உன்னோட வயிற்றுல ஆபரேஷன் பண்ணதுக்கான ஸ்கார் கூட இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா அது ஆக்சிடென்ட் ஆன போய் எனக்கு அடிப்பட்ட காயம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவளுமே சரி நீ என்ன போய் வேணாலும் சொல்லிக்கோ நான் இந்த போட்டோவை கேம்பஸ் ஃபுல்லா ஒட்டி வச்சுட்டேன் உன்னை பத்தி இந்த ஸ்கூல் ஃபுல்லா எல்லாருக்குமே தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னோட போட்டோ வந்து கேம்பஸ் ஃபுல்லா ஒட்ட வச்சிருப்பாங்க இல்லையா அதை பார்த்துட்டு டீச்சர் வந்து கேக்குறாங்க என்ன நடந்துட்டு இருக்கீங்க நீ என்ன அவங்க சொல்ற மாதிரியே அந்த ஓல்டு மேனோட மிஸ்டர்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மேம் எனக்கு பிடிக்காதவங்க தான் வேணுட்டே என்னை பத்தி இந்த மாதிரி தப்பா ஃபேம் பண்ணிருக்காங்க நான் சொல்றத நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினை பிடிக்காத 2 பொண்ணுகளுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க மேம் என்ன மேம் இவகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க உடனே வந்து இவளோட வீட்டுக்கு கால் பண்ணி இவளோட டிசியை கொடுத்து அனுப்புங்க இந்த மாதிரி ஒரு கேவலமானதெல்லாம் இந்த ஸ்கூல்ல படிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை பாக்குற டீச்சருமே நீங்க 2 கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு உன்னோட பேரண்ட்ஸ் இங்க வரணும் அப்படி இல்லாட்டி உன்னை இந்த ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவேன் உன் பேரண்ட் கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க.
இருக்காங்க. ஹீரோயினோட ஹீரோக்கு தான் கால் பண்றா. இந்த மாதிரி பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு, இந்த மேம் வந்து என்னோட பேரண்ட வர சொல்றாங்க, நீங்க கொஞ்சம் ஸ்கூலுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே வரேன்னு சொல்லிடுறான். ஹீரோக்கு ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கும் போல, அவன் பிஏ கிட்ட சொல்லி கேன்சல் பண்ண சொல்லிடுறான். ஹீரோ ஹீரோயினோட ஸ்கூலுக்கு தான் வரான். அங்க டீச்சர் எல்லாம் வெளில நின்னுட்டு இருக்காங்க. அதுல ஒரு டீச்சர் வந்து ஹீரோ கிட்ட, மிஸ்டர் கு நீங்க என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்ற, நான் இங்க கார்டியனா வந்திருக்கேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் கொஞ்சம் உள்ள போறேன், அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்ப அந்த டீச்சர் எல்லாமே, ஹீரோக்கு இவ்வளவு பெரிய பொண்ணு இந்த ஸ்கூல்ல படிக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த பொண்ணுகளோட அம்மா அப்பா எல்லாம் வந்துட்டு, ஹீரோயின் வந்து ரொம்பவே கெட்ட பொண்ணு, அவ இந்த ஸ்கூல்ல இருக்க கூடாது, அவ இருந்தா எங்க பொண்ணு வந்து நாங்க ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டீச்சர் உடனே ஹீரோயினோட சர்டிபிகேட் எல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஹீரோயின் வந்து ஆர்ஃபனேஜ்ல இருந்து படிச்சதெல்லாம் தெரியுது. டீச்சர் கேக்குறாங்க, உனக்கு அம்மா அப்பா இல்லையா, நீ ஆர்ஃபனேஜ்ல தான் படிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் ஆன்சர் பண்றக்குள்ள ஹீரோயினை பிடிக்காத பொண்ணு சொல்றா, பாருங்க அம்மா அப்பா இல்லாதனாலதான் இந்த மாதிரி ஊர் மெஞ்சிட்டு இருக்கா, இதுல நல்ல பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தியும் அவளோட அம்மா அப்பா பத்தியும் ரொம்பவே தப்பு தப்பா பேசுறா. ஹீரோயின் பதிலுக்கு அவளை திட்ட ஆரம்பிக்க இத பார்த்தோன்னா அந்த பொண்ணோட அம்மா வந்து ஹீரோயினை திட்டுறாங்க, என்ன என் பொண்ணுகிட்டே ஓவரா பேசிட்டு இருக்க, பிச்சா ஏன்னு கேட்க, ஆள் இல்லாத அனாதை பொண்ணு நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சு தள்ளி விட அப்ப கரெக்டா ஹீரோ வந்து பிடிச்சிடறான். ஹீரோ கேக்குறான், என்ன சொன்னீங்க, அடிச்சா ஏன்னு கேட்க, ஆள் இல்லாத அனாதை பொண்ணா, நான் தான் அவளுக்கு ரெஸ்பான்சிபிள், நான் அவளோட கார்டியன், அவளோட எல்லா விஷயத்தையுமே நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த லேடி ஒண்ணு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. மிஸ்டர் கு தப்பா எடுத்துக்காதீங்க, இது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணுமே, அம்மா என்னமா நீங்க போய் அவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க, அவளை இந்த ஸ்கூலை விட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அந்த பொண்ணோட அம்மா வந்துட்டு, ஏ கொஞ்சம் வாய மூடு, அவங்க ரொம்பவே பெரிய இடம், நம்ம அவங்க கிட்ட மோத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றா, என்னோட வைஃப் கிட்ட இனிமேல் யாரும் எந்த பிரச்சனையுமே வச்சுக்க கூடாது, உங்க பொண்ணு மரியாதை என்னோட வைஃப் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் வந்து ஹீரோயினை புலி பண்ணாங்க இல்லையா, அந்த ரெண்டு பொண்ணையும் கூப்பிட்டு திட்டுறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணை பத்தி நீங்க தப்பா ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிருக்கீங்க, நீங்க பண்ண தப்புக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா நீங்க ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல்ல இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டயா போய் ஹீரோயின் நல்ல பொண்ணுன்னு சொல்லணும், இப்படி சொல்லினா உங்களுக்கு நாங்க டிசி கொடுத்து அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயினை புலி பண்ணாங்க இல்லையா, அந்த ரெண்டு பொண்ணுமே ஃபர்ஸ்ட் ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு அவங்க பிரின்சிபல் சொன்ன மாதிரி வந்து அந்த பனிஷ்மெண்ட்டையும் பண்ணி முடிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ கேக்குறான், எந்த தைரியத்துல நீ என்ன கால் பண்ணி வர வச்ச உன்னோட கார்டியனா, உனக்கு அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்ற, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தான் பார்த்தேன், ஆனா அவங்க என்னோட அம்மாவை தப்பா பேசிட்டாங்க, அதனாலதான் நல்லா பொறுக்க முடியாம உங்களுக்கு கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சின்ன வயசுல அவளுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. எங்க அப்பா நல்லவங்க இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எங்க அம்மா அவங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல நான் எங்க அம்மாவையும் அப்பாவையும் இழந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் சூ ஃபேமிலியில வந்து சேர்ந்தேன், அவங்க என்ன வந்து கொடுமைப்படுத்தினாங்க, அது மட்டும் இல்லாம என் தம்பிய அவங்க கஸ்டடியில எடுத்து வச்சுட்டு அவங்க சொல்றதெல்லாம் பண்ற மாதிரி என்ன ஆட்டி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ இதெல்லாம் உட்காந்து பேன் பாத்துட்டு இருக்கா. அவளோட பர்சனல் விஷயத்தெல்லாம் ஷேர் பண்றதை கேட்டுட்டு ஹீரோயின், ஏன் இப்படி பாத்துட்டு இருக்கீங்க, நான் சொல்றதை நீங்க நம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, இல்ல நான் உன்னை நம்புறேன், நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை நம்புவேன், நீ உன்னோட பர்சனல் மேட்டர் எல்லாம் ஷேர் பண்ணியா, அதனாலதான் நான் உன்னை இப்படி பாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் கேக்குறா, நீங்க என்னோட தம்பியை கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னீங்கல்ல, நான் என்னோட தம்பியோட இன்ஃபர்மேஷன்லாம் உங்ககிட்ட சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோனே, சரி நீ சொல்லு, நான் உன் தம்பியை கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அவளுமே அவளோட தம்பியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. என்னோட தம்பி பேரு வந்து லின்னு, என்னை விட 4 வயசு சின்ன பையன், நான் என்னோட ஃபேமிலி கூட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தேன், சடனா என்னோட தம்பிக்கு கண்ணு தெரியாம போயிருச்சு, டாக்டருமே என்னோட தம்பியை செக் பண்ணி பார்த்துட்டு 18 வயசுல அவனுக்கு ஐ டிரான்ஸ்பிளான்ட் பண்ண அவனுக்கு கண்ணு தெரியும்னு சொன்னாங்க. அப்பயுமே நாங்கள சந்தோஷமா ஒரே குடும்பமா தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தோம், சடனா எங்க அப்பாவும் அம்மாவும் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க, என்கிட்ட ஃபியூனரல் பண்றதுக்கு கூட காசு இல்ல, அதனால என்னோட பயாலஜிக்கல் ஃபாதர் கிட்ட போய் ஹெல்ப் கேட்டேன், அவங்க கொஞ்சோண்டு பணத்தை கொடுத்துட்டு என்ன இந்த வீட்லயே வேலைக்காரியா இருக்கணும்னு சொன்னாங்க, நானுமே வந்து வேலைக்காரியா அங்க இருக்க ஒத்துக்கிட்டேன், அவங்க என்கிட்ட இருந்து என்னோட தம்பிய கடத்தி வச்சுட்டாங்க, 10 வருஷமா அந்த வீட்டுல நான் ஒரு கொத்தடிமையா தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கேன், என் தம்பிய என்னைக்காவது நான் பாத்துட மாட்டோமா, என்கிட்ட என் தம்பி வந்துட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷமா நான் என் தம்பிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், நான் கண்டிப்பா உன்னோட தம்பிய கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிஸ் பண்ற மாதிரி போறாங்க. ஹீரோயினோட வீட்டுல தான் கட்டுறாங்க. ஹீரோயினோட அப்பா ரொம்பவே கோவமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே அவங்களோட வைஃப்மே, எதுக்கு நீங்க இப்ப இவ்வளவு கோவப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அப்பா கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ எனக்கு சைன் பண்ணி தரேன்னு சொல்லி ப்ராஜெக்ட் அவன் என்ன சைன் பண்ணி தரல, என்கிட்ட இப்ப ஒத்த பைசா இல்ல, என்னுடைய எனிமி கம்பெனி மொத்தத்தையுமே வந்து ஹீரோ கைக்குள்ள போட்டு வச்சிருக்கான், அவ்வளவுதான் என்னோட சோழியே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டோன்னா அவங்க 2 பொண்ணுகளுமே, அப்பா நீங்க எதுக்கு வந்து தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க,
அந்த கூலாம் ஒரு ஆளா? அவன் மட்டும்தான் இந்த உலகத்துல பெரிய பணக்காரனா? வேற ஏதாவது ஒரு கம்பெனியா பார்க்க வேண்டியதானே இன்வெஸ்ட் பண்றதுக்கு? சும்மா சும்மா கூன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சிட்டே தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டோன்னே ஹீரோயினப்பா செமையா கடுப்பாயிடுறாங்க. நீங்க 2 பேரும் வாய் பேசாதீங்க, 2 பேரும் கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? நம்ம வீடு தேடி ஒரு நல்ல வாய்ப்பு வந்தது, அதை நீங்க தான் கெடுத்துட்டீங்க. ஒரு சின்ன பையனுக்கு பிடிச்ச வாய்ங்கள உங்களால நடிக்க முடியாதுல்ல? நீங்க திங்குறதுக்கு தூங்குறதுக்கு எல்லாத்துக்குமே செலவு பண்ணதுக்கு 4 பன்னிக்குட்டியை வாங்கியாவது நான் மேய்ச்சிருக்கலாம். எனக்கு அது மூலியாவது ஏதாவது பிரயோஜனம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே அவங்க ஒய்ஃப் வந்து அவங்கள சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இதுக்கு கோவப்படுறீங்க, ஹீரோனோட தம்பி நம்ம கண்ட்ரோல தான் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம நினைச்ச காரியத்தை கண்டிப்பா நம்ம சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னு அவங்களுமே அப்பதான் கொஞ்சம் சமாதானமாகறாங்க. ஹீரோயின் அடுத்து அவங்களுடைய அம்மாவும் ஸ்டெப் ஃபாதரோட கல்லறைக்கு தான் வந்து பூ வச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோ பார்த்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ் நீங்க இன்னைக்கு என் கூட வந்ததுக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்ற நீ எதுக்கும் கவலைப்படாத, அடுத்த வருஷம் உன்னோட தம்பியோட நீங்க வருவ அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னு ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆகி நீங்க என்னோட தம்பியை தெரிய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோ சொல்றேன் நான் தான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்ல, உன்னோட தம்பியை நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஹீரோவோட கையை கொடுத்து நடந்து போயிட்டு இருக்கா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஒருத்தன் கண்ணு தெரியாம நடந்து வந்துட்டு இருக்கா. அவன் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு யாருக்கோ கால் பண்ணி நான் என்னோட டார்கெட்டை நெருங்கிட்டேன், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ வீட்டுல இருக்கும் போது அவனோட பிஏ வந்து கண்ணு தெரியாம ஒருத்தனை காமிச்சாங்க இல்லையா, அவனோட போட்டோவை காமிச்சிட்டு இவன் தான் வந்து ஹீரோயினோட தம்பியா இருக்க சான்ஸ் இருக்கு, இவன் தான் வந்து அந்த ஆர்ஃபனேஜ்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோ சொல்றான் சரி இந்த பையன் தான் ஹீரோனோட தம்பியான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஹீரோயினுக்கும் இந்த பையனுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும், அந்த பையனுக்கே தெரியாம அவனுடைய ஹேரை கலெக்ட் பண்ணு, எனக்கு சீக்கிரமாவே வந்து அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்தாகணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோ அதுக்கப்புறம் ஃபிளார் புக் எல்லாம் எடுத்துட்டு குட்டி பையனோட ஸ்கூலுக்கு தான் வரா. இன்னைக்கு குட்டி பையனுக்கு ரைம்ஸ் காம்படிஷன் இருக்கும் போல. அதுக்கு குட்டி பையனை அப்ரிஷியேட் பண்றதுக்கு தான் வந்து ஹீரோ வந்து ஸ்கூலுக்கு வந்திருக்கான். குட்டி பையன் ரொம்பவே ஸ்வீட்டா வந்து ரைம்ஸ் பாடிட்டு இருக்க ஹீரோயினுமே கூட சேர்ந்து பாடிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. அவன் வச்சுக்க எடுக்காம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். பிஏ பாக்குறான், ஓ நம்ம பாஸ் லவ்ல விழுந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ காம்படிஷன் முடிஞ்ச உடனே அந்த பொக்கேவை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு நீ இன்னைக்கு பார்க்க ரொம்பவே அழகா இருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே அந்த ஃபிளவர் பொக்கேயை குட்டி பையனை கொடுத்துட்டு இன்னைக்கு இவன் தான் கியூட்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொக்கேவை அவன் கிட்ட கொடுக்குறான். ஹீரோ குட்டி பையன் கிட்ட இன்னைக்கு ரொம்பவே சூப்பரா ரைம்ஸ் பண்ண, அதனால இன்னைக்கு என்னோட ட்ரீட், நம்ம 3 பேரும் இன்னைக்கு ஒன்னா டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றான். 3 பேருமே வந்து ஸ்கூல்ல இருந்து கிளம்பி கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கண்ணு தெரியாத ஒரு பையன் இருந்தான் இல்லையா, அவன் வந்து வேணுண்டே வந்து ஹீரோவோட கார் முன்னாடி வந்து விழுக கார் வந்து அந்த பையனை அடிச்சிருது. அவன் பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். ஹீரோயின் உடனே பதறி போய் ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. ஹீரோ பாக்குறான் இவனை தானே வந்து பேய் வந்து ஹீரோயினோட தம்பியா இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொன்னா, இவன் எப்படி கரெக்டா நம்ம காருக்கு முன்னாடி வந்து விழுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு லைட்டா இந்த பையன் மேல ஃபர்ஸ்ட் டவுட் வர ஆரம்பிச்சிருது. ஹீரோ உடனே பையன் கிட்ட இவனை பத்தி எல்லா டீட்டெயில்ஸ் எனக்கு வந்தாகணும், இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த கண்ணு தெரியாத பையனை வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கா. ஹீரோயின் அந்த கண்ணு தெரியாத பையன் கிட்ட உன் பேர் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவனுமே என்னோட பேரு லின்னு சொல்றான். ஹீரோ இதை கேட்டோன்னு சரி உன்னை பத்தி வேற என்னெல்லாம் இருக்கு எல்லாத்தையுமே சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்க அவன் சொல்றான் என்னோட பேர் லின்னு, நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான் இருந்தேன். அதுக்கப்புறம் சூ ஃபேமிலி என்ன ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கஸ்டடியில எடுத்துக்கிட்டாங்க. இவ்வளவு வருஷமா நான் அவங்களுக்கு கீழே தான் வாழ்ந்துட்டு வந்தேன். சடனா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, என்ன துரத்தி விட்டுட்டாங்க. நான் போக்கில் இல்லாம ரூலோட அலைஞ்சிட்டு இருக்க என்னோட அக்காவை தேடி அவளோட ஞாபகார்த்தமா என்கிட்ட இந்த பெண்டன்ட் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயின் பெண்டன்ட்டை காட்டுறான். ஹீரோயின் அதை பார்த்தோன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறா. நீ அந்த கண்ணு தெரியாத பையனை ஹக் பண்ணிட்டு நீ தம்பி நான் தானே உன்னோட அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப பிஏ வந்து நைஸா ஹீரோவோட காதல வந்து சொல்லிட்டு இருக்கான் நாளைக்கு தான் டிஎன்ஏ ரிப்போர்ட்டோட ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்றான். ஹீரோமே சரின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமா இந்த பையன் கிட்ட பேசிட்டு இருக்கா. நான் தான் உன்னோட அக்காடா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னை விட்டு போயிட்ட, நான் உனக்கா எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா, இப்போ உன்னை பார்க்கும் போது எனக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்துட்டு என்னோட தம்பி கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டுல ஸ்டே பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோனே சரி ஸ்டே பண்ணிக்கிட்டோம்னு சொல்றான். குட்டி பையன் லின் கிட்ட வந்துட்டு அங்கிள் உங்களுக்கு நிஜமாவே கண்ணு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான் டே குட்டி பையன் அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, அங்கிளுக்கு அது கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல அப்போ இன்னுமே பரவாயில்ல இருக்கட்டுங்க, சின்ன பையன் தானே, அவனுக்கு என்ன தெரியும், எனக்கு சின்ன வயசுல இருந்தே கண்ணு தெரியாம போயிருச்சு, என்னால எதையுமே பார்க்க முடியாது, எனக்கு கண்ணு தெரியாதனாலே அந்த ஆர்ஃபனேஜ்ல வரவங்க யாருமே என்ன தத்தெடுக்க மாட்டாங்க, என்னோட கூட இருக்க பையங்க எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொருத்தங்க தத்தெடுத்துட்டு போவாங்க, ஆனா என்ன மட்டும் யாருமே வந்து தத்தெடுக்க மாட்டாங்க, நான் மட்டும் ஒரு தனி மரமா தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே குட்டி பையனுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்கிள் உங்களுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட் எல்லாம் ஊட்டி விடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் வந்து லின் கிட்ட, நீ தம்பி நான் வந்து குட்டி பையனை ஸ்கூலுக்கு கொண்டு போய் டிராப் பண்ண போறேன், நீ வீட்டுல தனியா இருந்துக்குவல்ல, உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் சொல்றான், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கக்கா, எனக்கு இங்க எத்தனை ஸ்டெப் நடந்தா எந்தெந்த ரூம் வரும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க பயப்படாம போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே சரிடா நீ வீட்டுல பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையனை கூப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஹீரோயின் வெளில போனதுக்கு அப்புறம் இவன் ஹீரோயினோட அப்பாக்கு தான் கால் பண்றான். பாஸ் நீங்க சொன்ன மாதிரி நான் கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு இந்த ஃபேமிலிக்குள்ள வந்துட்டேன். ஹீரோயின் என்ன அவளோட தம்பினே நம்பிட்டான். ஆனா ஹீரோக்கு தான் என் மேல ஏதோ கொஞ்சம் டவுட் இருக்க மாதிரி இருக்கு. ஹீரோ எனக்கும் ஹீரோயினுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் வேற எடுத்திருக்கான் போல, அதோட ரிசல்ட்டுமே சீக்கிரமா வந்துடும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க, அந்த விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இத்தனை வருஷமா உனக்கு நான் ட்ரைனிங் கொடுத்தது வீண் போயிடக்கூடாது, நீ யார்கிட்டயும் மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவனுமே எனக்கு நல்லாவே தெரியும் பாஸ், இத்தனை வருஷமா நீங்க என்ன எதுக்காக வளர்த்தீங்களோ அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி கடன் செலுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி இவன் வந்து ஹீரோயினோட தம்பியே கிடையாது போல, இது அவங்க அப்பா அனுப்பின ஆளு. ஹீரோ ஆபீஸ்ல இருக்கும் போது பிஏ வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட்டை கொடுக்குறான். ஹீரோ அந்த ரிப்போர்ட்டை ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோயினோட தம்பி தான் இந்த லின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஹீரோயினோட அப்பா தான் வந்து காசு கொடுத்து இதெல்லாம் சேஞ்ச் பண்ண வச்சிருப்பாங்க போல. ஹீரோக்கு இருந்தாலுமே வந்து அந்த லின் மேல டவுட்டா இருக்கு. ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி சொல்லிடுறான், அந்த லின் உன்னோட தம்பி தான், டிஎன்ஏ ரிப்போர்ட் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. அப்போ லின் என்னோட தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன கூப்பிட்டு என்னோட தம்பின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நம்ம இதை கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணியே ஆகணும், வா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லின்னு சாப்பிட கூப்பிடுறா. லின்னு உட்காந்து சாப்பிடுறப்போ கரெக்டா சிக்கன் பீஸ் எடுத்து சாப்பிட ஹீரோ இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கான். என்ன நல்லா கண்ணு தெரியாத மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இவனுக்கு ஒருவேளை கண்ணு தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு செக் பண்றதுக்காக வைன் எடுத்து லின் கிட்ட கொடுக்குறான். நீங்களும் வைன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லின்னுமே வந்து கரெக்டா வந்து ஹீரோ வைன் கொடுக்குறான். அதை கரெக்டா வாங்க போக ஹீரோ துப்புன்னு கீழே போட்டுறான். ஹீரோ வந்துட்டு கன்ஃபார்மே பண்ணிடுறான் லின்னுக்கு வந்து கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே சமாளிக்கிறான். ஐயோ சாரிங்க கை தவறி கீழே கொட்டிருச்சு அப்படின்னு சொல்ல லின்னுமே பரவாயில்ல இருக்கட்டும் இன்னொரு நாள் நான் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயத்தையுமே வந்து லின்னு நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். இதுல வந்து ஹீரோ கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வேணுட்டு கீழே விழுகிற மாதிரி போக ஹீரோ அவனை பிடிச்சிடறான், பார்த்து போங்கன்னு சொல்றான். ஹீரோக்கு வந்து இனிமே இவன் மேல டவுட் அதிகரிச்சுட்டு தான் போகுது. இவன் வேணுட்டு நடிக்கிறதெல்லாம் ஹீரோக்கு நல்லாவே புரியுது. ஹீரோயின் ஹீரோ கிட்ட லின் வந்து இவளோட தம்பி இல்ல அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம்னு சொல்லி பாக்குறா. ஆனா ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமா ஹீரோவை ஹக் பண்ணிட்டு நீங்க என்னோட தம்பிய சொன்ன மாதிரி கூப்பிட்டு வந்துட்டீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கண்ணத்துல கிஸ் பண்றா. ஹீரோடனே நான் உனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன், எனக்கு வெறும் கிஸ் மட்டும் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பியா இருக்கறனால லின் வந்து அவளோட தம்பி இல்லங்கிற விஷயத்த ஹீரோ சொல்லாம விட்டுறான். இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கத வந்து லின் வெளியில நின்னு பாத்துட்டு இருக்கான். பரவாயில்ல பாக்குறதுக்கு ஒண்ணு தெரியாத பாப்பா மாதிரி இருந்துட்டு மிஸ்டர் கோவியே வளைச்சு போட்டல அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது குட்டி பையன் குடுக்குன்னு உள்ள ஓடி வந்துட்டு அப்பா அம்மா இன்னைக்கு உங்க ரெண்டு பேத்து பக்கத்துலயே நான் படுத்து தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். லின் வந்து எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் ஹீரோவோட ஸ்டடி ரூமை வந்து போய் ஓபன் பண்ணலான்னு சொல்லி பாக்குறான். ஆனா அதுல பாஸ்வேர்டு இருக்கு, அவனால அந்த டோரை ஓபன் பண்ண முடியல. அவன் அடுத்த நாள் வந்து குட்டி பையன் கிட்ட வந்து சரி நீ எந்த அளவுக்கு பிரில்லியன்ட்னு நான் பாக்குறேன், அங்கிள் இப்போ உங்ககிட்ட கொஸ்டின் கேட்பேனா அதுக்கு நீ கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேனா நீ பிரில்லியன்ட் அங்கிள் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது குட்டி பையனுமே கேளுங்க அங்கிள் நான் கரெக்டா சொல்லுவேன் அப்படின்னு சொல்றான். கேக்குறான் உங்க அப்பாவோட ஸ்டடி ரூமோட பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க குட்டி பையன் சொல்லிடுறான் என்னோட பர்த்டே டேட் தான் வந்து அந்த பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டோன்னா பரவாயில்லையே நீ நல்லா அறிவாளி குழந்தையா இருக்கேன்னு சொல்லிட்டு குட்டி பையனை பாராட்டுறான். இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு அப்படியே சைலண்டா அங்கிருந்து போயிடுறான். குட்டி பையன் ஹீரோவும் ஹீரோயினும் வந்தோன்னு என்ன அம்மா அப்பா இன்னைக்கு ரொம்ப நேரம் தூங்கிட்டீங்களா, பாருங்க உங்களுக்கு முன்னாடி நான் வந்து கிளம்பிட்டேன், லின் அங்கிள் கூட என்னை இப்பதான் வந்து புத்திசாலி பையன் சொல்லிட்டு பாராட்டினாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னே ஹீரோமே எதுக்குன்னு சொல்லி கேட்கறான். அங்கிள் என்கிட்ட வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, உங்களோட ஸ்டடி ரூமோட பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லி கேட்டாங்க, நான் கரெக்டா சொல்லிட்டேன், அதனால என்ன அறிவாளி குழந்தைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோக்கு வந்து அவன் மேல டவுட் இன்னுமே அதிகரிக்க ஆரம்பிக்குது. அவன் எதுக்கு என்னோட ஸ்டடி ரூம் பாஸ்வேர்டை கேட்கறான், இவன் கண்டிப்பா லின்னா இருக்க மாட்டான், இவன் எதுக்கும் இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ குழந்தைய விட்டு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு ஆபீஸ் போறான். ஆபீஸ்ல ஹீரோ வந்து பே கிட்ட சொல்லிட்டு இருக்கான் எனக்கு அந்த லின் மேல டவுட்டா இருக்கு, ஐயா அந்த பையனை இங்க அனுப்பி வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன், நீ எனக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் லின் வந்து ஹீரோவோட ஸ்டடி ரூம் பாஸ்வேர்டு கரெக்டா போட்டு உள்ள போயிடுறான். அவன் செம ஜாலியா ஆடிட்டே உள்ள போயிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவோட சேர்ல உட்காந்துட்டு முன்னாடி இருக்க ஃபைல பாக்குறான். பாஸ் இந்த ஃபைலுக்காக தான் நம்மள இங்க அனுப்புனது, நம்ம இந்த கொட்டேஷன்ல என்ன அமௌண்ட் போட்டிருக்காங்களோ இதை நம்ம பாஸ் கிட்ட சொல்லணும்
அவன் தான் பாஸுக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறான். ஆக்சுவலி ஹீரோயினோட அப்பா வந்து எதுக்காக லின் இங்க அனுப்பி வச்சிருக்காங்கன்னா ஹீரோட இந்த மாதிரி பிசினஸ் கான்ட்ராக்டோட கொட்டேஷன் எல்லாம் பார்த்துட்டு அதோட அமௌண்ட்டை சொல்றதுக்குதான். அவனுமே வந்து அந்த கொட்டேஷன்ல இருக்க அமௌண்ட்டை வந்து ஹீரோனோட அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோ வந்து பிசினஸ் மீட்டிங்க்கு வந்தப்போ ஹீரோட அப்பா வந்து ஹீரோ பார்த்துட்டு ரொம்பவே மோசமா பேச ஆரம்பிக்கிறான். கல்யாணம் பண்ணாம வீட்டுல ஒரு மைனர் பொண்ணை வச்சிருக்கீங்க, நல்லவங்களே கிடையாது, நீங்க இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் எடுக்க வந்திருக்கீங்கல்ல, இந்த ப்ராஜெக்ட் எனக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த பிசினஸ் ப்ராஜெக்ட் வந்து ஹீரோனோட அப்பாக்கு தான் கிடைச்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க. அவனுமே ரொம்ப திமிரா வந்து ஹீரோ கிட்ட நீங்க தோக்குற நேரம் வந்துருச்சு, இனி நான் தான் ஜெயிச்சுட்டே இருக்க போறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோனே ஆல் தி பெஸ்ட், நீங்க எவ்வளவு ஆட முடியுமோ ஆடிக்கோங்க, நீங்க கீழே போற நேரம் வரதா போகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோ ஹீரோயின் எல்லாம் குட்டி பையன் கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட இருந்து மெசேஜ் வருது, பரவாயில்ல நான் சொன்ன மாதிரி வந்து கொட்டேஷன்ல இருக்க அமௌண்ட்டை கரெக்டா என்கிட்ட சொல்லிட்டேன், ஒன்னாதான் எனக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மெசேஜ் வந்திருக்கு. ஹீரோயினுக்கு அவங்களோட அப்பா எதை பத்தி பேசுறாங்கன்னு புரியல. அவ எதுவுமே பேசாம இக்னோர் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினோட அப்பா அவங்க வைஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நான் இந்த மாதிரி ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்புனாதான் ஹீரோக்கு அவன் மேல டவுட் வரும், இதனால அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது வைஃப்மே பரவாயில்லைங்க நீங்க சூப்பரா ஐடியா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு இந்த மெசேஜ் வரத பார்த்துட்டு அவங்க அப்பா தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடறான். ஹீரோ கேக்குறா, உங்க அப்பா தானே எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க அந்த டெண்டரோட அமௌண்ட்டை உங்க அப்பா கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்டுறா. ஹீரோயின்மே நான் எதுக்குங்க சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ அதை நம்பாம எனக்கு தெரியும் நீங்க சொல்லியிருக்க, ஒன்ன மாதிரி ஒரு மோசமான பொண்ணு என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல, இங்க இருந்துட்டு உங்க அப்பாக்கு நீ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கல, அந்த கொட்டேஷன் என்னோட ஸ்டடி ரூம்குள்ள தான் இருந்துச்சு, அந்த ரூமுக்கு ஒன்ன தவிர வேற யாருமே போறது கிடையாது, நீங்க அந்த கொட்டேஷனை தூக்கி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பாக்குற குட்டி பையனுமே அப்பா நீங்க அம்மாவை திட்டாதீங்க, அம்மா சொல்றத நம்புங்க, அம்மா அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான், நான் நீ நல்லவன் நினைச்சேன், ஆனா நீ இவ்வளவு மோசமானவனா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றான், அதான் என் மேல உங்களுக்கு இவ்வளவு டவுட் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நான் இந்த வீட்டுல இருக்கணும், என்ன இந்த வீட்டை விட்டு துரத்து விட்டுருங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ எழுந்து போகும்போது குடி பையன் ஹீரோயினோட கையை பிடிச்சிடுறான். ஹீரோட கையும் பிடிச்சிட்டு அம்மா அப்பா ரெண்டு பேருமே எனக்கு வேணும், ரெண்டு பேரும் கொஞ்சம் சண்டை போடுறத நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே வந்து வெளியில இருந்து லின் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட நீ தப்பு பண்ணலான்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு நீ எப்ப வேணாலும் போகலான்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோ அவனோட ஆபீஸ்ல உட்காந்து அவனோட வீட்டுல சிசிடிவி வந்து கேமரா செட் பண்ணிருப்பான் இல்லையா, அது வழியா அந்த லின் என்ன பண்றான்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். ஸ்டடி ரூம்லயுமே கேமரா இருக்கும். அந்த கொட்டேஷனை போட்டோ எடுத்து அனுப்பினதெல்லாம் வந்து ஹீரோ பாத்துறான். ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும் லிண்டா வந்து மெயின் கல்பிரேட்னு. அவன் வேணுட்டே தான் வந்து ஹீரோயின் கிட்ட வீட்டுல சண்டை போட்டிருப்பான். ஹீரோக்கு லின் மேல டவுட் இல்லங்கிற மாதிரி காமிச்சுக்கிறதுக்கு ஹீரோ வந்துட்டு ஹீரோனோட அப்பாவையும் லின்னையும் மாட்டி வர்றதுக்கு ஒரு டிராப் செட் பண்றான். ஹீரோ அவனோட பிஏ கிட்ட மறுபடியுமே வந்து லின்னுக்கும் ஹீரோனுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும், இங்க இருக்கிற எந்த சென்டர்லயும் எடுக்க வேண்டாம், அப்ராட்ல அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவனுடைய பையன் கிட்ட விளையாண்டுட்டு இருக்கும் போது அப்பாவோட அடுத்த ப்ராஜெக்ட் என்ன தெரியுமாடா, அவன மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு பெரிய பார்க்க கட்டி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த எல்லாமே வந்து லின் காதுல விழுகிற மாதிரி சொல்றா. லின்னுமே இது எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ணிக்கிறான். குட்டி பையனுமே இதை கேட்டுட்டு சந்தோஷப்படுறா. அப்பா நிஜமாவா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு லின் வந்து அவனோட வேலைய பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஹீரோனோட அப்பாவுக்கு கால் பண்ணி ஹீரோ அடுத்தது சின்ன குழந்தைக்கு விளையாடுறாங்க இல்லையா அந்த பார்க்க தான் வந்து கட்ட போறான். இந்த விஷயமா அவன் கிம்னு ஒருத்தனை மீட் பண்ண போறானாமா. இது பல மில்லியன் மதிப்புள்ள ப்ராஜெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றான். ஹீரோ அந்த கிம்ங்கிறவனை தான் பார்க்க வந்திருக்காங்க. அவன்கிட்ட வந்து டீல் பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நாளைக்கு அந்த லேண்ட் வந்து ஏலத்துக்கு வரப்போகுது, நான் தான் அந்த லேண்டை எடுக்கணும்னு இருக்கேன், அதனால நீ வந்து இதே குறுக்க வந்து கெடுத்து விட்டுறாத அப்படின்னு சொல்லும் போது அந்த கிம் சொல்றான், நீங்க எனக்கு 30% தர மாதிரி இருந்தா நான் உங்க ஏலத்தை எதுவும் வந்து கெடுத்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இதுமே வந்து ஹீரோனோட அப்பாவும் ஸ்டெப் வந்து ஒளிஞ்சு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் அதை பாத்துறான். சரி எல்லாமே பிளான் பண்ண மாதிரி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த கிம் கிட்ட கோவமா பேச ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, உனக்கு 30% தரணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்ல, நான் நினைச்சா அந்த லேண்டை எப்படி வேணாலும் வாங்கிடுவேன், உனக்கு ஷேர் தரணும் எனக்கு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு கிம் சொல்றான், சரி நீங்க என்ன மீறி எப்படி அந்த லேண்டை வாங்கிறீங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ மிரட்ட ஆரம்பிக்கிறான். நான் தான் அந்த லேண்டை வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட அப்பாவும் ஸ்டெப் மாமும் வந்து அந்த கிம் கிட்ட பேசுறான். ஹீரோ கிட்ட டீல் பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், பேசாம நம்ம ரெண்டு டீல் போட்டுக்கலாம், கேட்ட 30% நான் கொடுக்கறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்றான். அதுக்கு கிம் சொல்றான், நான் ஹீரோக்கு தான் 30% ஓகேன்னு சொன்னேன், நீயா இருந்தா எனக்கு 50% கமிஷன் தரணும் அப்படின்னு சொல்ல ஸ்டெப் மாமே ஓகே நாங்க கமிஷன் தரோம்னு ஒத்துக்கிறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் ஒரிஜினல் டிஎன்ஏ ரிப்போர்ட்டை வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்கறா. நீ வந்து உன்னோட தம்பி இல்ல, என்னோட பிசினஸ் கொட்டேஷன் வந்து
அவனுடைய அப்பாக்கு போட்டோ எல்லாம் எடுத்து அனுப்பியிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரால இருக்க ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டுறான். ஹீரோயின் உடனே வாங்க நம்ம இப்பவே வீட்டை விட்டு துரத்தலாம்னு சொல்ல ஹீரோ வந்து கொஞ்சம் பொறுமையா இரு, நான் இதுக்கு வேற ஒரு ஐடியா பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் வந்து அந்த லேண்ட் ஏல எடுக்கிற இடத்துக்கு வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டு வந்திருக்கான். ஹீரோயினோடப்பா ஹீரோவை பார்த்த உடனே இந்த தடவை இந்த ப்ராஜெக்ட் எனக்கு தான் கிடைக்க போகுது, பாத்தீங்களா கிம் கூட நான் சேர்ந்துட்டேன், எனக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது கிம் சொல்றான், நேத்தே நீங்க ஒத்துக்க வேண்டியதானே, இப்ப பாருங்க இந்த ப்ராஜெக்ட் இவங்களுக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இத கேட்டோன்னே ஹீரோ வந்துட்டு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறான். ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் கிம் வந்து ஹீரோயின் கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கான். நீங்க பார்க்க ரொம்பவே அழகா இருக்கீங்க, உங்களுக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, நான் மிஸ்டர் குவோட வைஃப், நீ இப்படி கேட்டது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன் உன்னை எங்கே கொண்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோ அதுக்கப்புறம் போன்ல தனியா வந்து பேசிட்டு இருக்கான். எனக்கு தான் இந்த லேண்ட் வேணும், இதுக்காக நான் எவ்வளவு மில்லியன் கணக்குல செலவு பண்ணவும் ரெடியா இருக்கேன், எப்பயாவது இந்த ஏலம் எனக்கு சாதகமா நடக்கிற மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயினோட அப்பா கேட்டுறாங்க. ஹீரோ வந்து எவ்வளவு காசு ஆனாலும் பரவாயில்ல, நான் அந்த இடத்த வாங்கிடுவேன்னு சொன்னான் இல்லையா, அந்த விஷயத்த கிம் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சுட்டா நிறைய காசு கிடைக்கும் போல, அதனால ஹீரோ வந்து இந்த ப்ராஜெக்டை எடுத்து தீரணும்னு சொல்றான். அப்படின்னு சொல்லும் போது கிம் சொல்றான், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்மள மீறி யாரும் இங்க ஏலம் எடுக்க மாட்டாங்க, நீங்க அந்த லேண்ட வாங்கிடுங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். ஹீரோயினோட அப்பாவுமே ஆமா நான் கண்டிப்பா இந்த இடத்த ஏலத்துக்கு வாங்க தான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏலம் நடக்க ஆரம்பிக்குது, ஒவ்வொருத்தவங்க ஏலம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்து 200 மில்லியன் சொல்ல ஹீரோயினோட அப்பா ஒரு படி மேல போய் நான் 300 மில்லியன் கொடுத்து இந்த லேண்ட வாங்கிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அதனால இந்த லேண்ட் வந்து ஹீரோயினோட அப்பாக்கு கிடைச்சிருது. ஹீரோயினோட அப்பா சந்தோஷமா அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட வைஃப் கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க, நான் பெரிய பணக்காரனாக போறேன், 3 மில்லியன் பணம் கொடுத்து நான் தான் இந்த லேண்ட வாங்கியிருக்கேன், அந்த கு என்கிட்ட தோத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஹக் பண்ணிட்டு ஆடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அப்பாவை இன்கம் டாக்ஸ் ஆபீசர் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. நீங்க இவ்வளவு பணம் கொடுத்து அந்த லேண்ட வாங்கிருக்கீங்கல்ல, அப்போ உங்ககிட்ட நிறைய பிளாக் மணி இருந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. வீட்டுல இருந்து உட்காந்து ஜாலியா வைன் குடிச்சிட்டு இருக்கான். பாஸுக்கு எப்படி இருந்தாலும் அந்த இடம் கிடைச்சிருக்கும், பாஸ் மிஸ்டர் குவை விட பெரிய ஆளாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை நோண்டிட்டே பாத்துட்டு இருக்கான். அப்பதான் வந்து ஹீரோனோட அப்பா அரெஸ்ட் ஆன விஷயம் வந்து நியூஸ்ல எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே இவன் செம்மையா ஷாக் ஆயிடுறான். ஐயோ பாஸ் ஜெயிலுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் கிம்மும் ஹீரோ போன்ல பேசிட்டு இருக்காங்க. கிம் வந்து ஹீரோட கசின் தான் போல. கிம் சொல்றான், சரிடா நீ சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன், இப்ப எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே எல்லாமே ஓகே தான்டா, எல்லாமே நான் பிளான் பண்ண மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு, ஹீரோனோட அப்பாவை அதிக காசுக்கு அந்த லேண்ட வாங்க வச்சு இன்கம் டாக்ஸ்லயும் மாட்டி விட்டுட்டேன், இதுக்கப்புறம் அவங்க வாழ்நாளுக்கு அந்த ஜெயில தான் கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இதை பார்த்துட்டு கிம் உங்க கசினா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோமே ஆமா கிம் என்னோட கசின் தான், நீயும் பேசுறியான்னு சொல்லிட்டு போனை காட்ட ஹீரோயின் சொல்றா, இவங்க என்கிட்டயே ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன நீங்க கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே கிம் உடனே அண்ணா எனக்கு சிக்னல் கிடைக்கல, நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு ஓடிடுறான். ஹீரோயினும் இதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ லின் அங்க வந்துட்டு என்னக்கா ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின்மே இல்லடா தம்பி உங்க மாமா சும்மா ஜோக் சொன்னாங்க அதான் சிரிச்சிட்டு இருந்தேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் எல்லாருமே ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் குட்டி பையனை பார்த்துட்டு சரிப்பா நீ சாப்பிட்டல ரூம்குள்ள போய் படுத்து தூங்குன்னு சொல்றா. ஹீரோயின் லின் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறா, உனக்கு கண்ணு தெரியும்ல, நீ என்னோட தம்பி இல்ல தானே அப்படின்னு சொல்லி கேட்க அவன் உடனே எனக்கு சொல்றீங்க, நீங்க சொல்றது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றா, நடிச்சது போதும், நீ ஹீரோயினோட தம்பி இல்லன்னு சொல்லிட்டு டிஎன்ஏ ரிப்போர்ட்டே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு நான் இங்க கேமரா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், உனக்கு கண்ணு தெரியுங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், நீ இந்த கொட்டேஷன் எடுத்து அனுப்புனல்ல அதுக்கான வீடியோ ஆதாரமே என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொபைல்ல இவன் போட்டோ எடுத்திருப்பான் இல்லையா அதெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இன்னுமே ஓ நீங்க என்ன பத்தி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்களா, ஆமாங்க நான் இங்க நடிக்கதான் வந்தேன், நான் ஹீரோயினோட தம்பி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். ஹீரோயின் கேக்குறேன் என்னோட தம்பி என்னன்னா நீ என்னோட தம்பிய பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது லின் சொல்றா, உங்களோட தம்பி 10 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டான், பாஸ் அந்த பையனை கொண்டு போட்டாங்க, அந்த பையனுக்கு ஆல்டர்னேட்டிவா என்னைக்காவது ஒரு நாள் உங்களோட தம்பிய பாக்கணும்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த சமயம் என்ன காட்டிக்கலாம்னு சொல்லிட்டு தான் சின்ன வயசுல இருந்து என்ன கண்ணு தெரியாத மாதிரி ட்ரெயின் பண்ணி வளர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. ஏன்னா ஹீரோயின் 10 வருஷமா வந்து அவளோட தம்பிக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா, இப்போ அவன் தம்பி இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சோன்னே ஹீரோயின் வடிஞ்சு போயிடுறா. ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணிட்டே ஹீரோ கிட்ட ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, 10 வருஷம் என்னோட தம்பிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நான் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரியா இருந்திருக்கேன், என் இல்லாத தம்பியை வச்சு ஏமாத்தி என்ன ஒவ்வொரு வேலையா செய்ய வச்சாங்க, நானுமே அவங்க சொல்றதெல்லாம் உண்மை நினைச்சிட்டு என்னைக்காவது ஒரு நாள் என் தம்பி வந்துருவான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு நான் ஒவ்வொரு நாளா அவங்க சொல்றத செஞ்சுட்டு இருந்திருக்கேன், அதுக்கப்புறம் என் தம்பி என்ன பார்க்க வரவே மாட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. என்ன சொல்றா, எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் உன் கூட எப்பயுமே இருப்பேன் அப்படின்னு சொல்ல
இனிமே ரூம்ல இருந்து வந்துடுறா. அம்மா நாங்க எப்பவுமே உங்க கூட இருப்போமா, நீங்க எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க அப்பாவை மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வந்து குட்டி பையன் கிட்ட சரி டைம் ஆயிடுச்சு நீ ரூம்குள்ள போய் தூங்குன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்றான். நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தூக்கிட்டு ரூம்குள்ள போய் ரொமான்ஸ் பண்ண போறான். ஹீரோயினுக்கு ஹீரோ பக்கத்துல வரும்போது ஒரு ஃபிளாஷ் மாதிரி வந்துட்டு போகுது. ஹீரோவும் ஹீரோயினும் ஆல்ரெடி ஒன்னியா இருந்த மாதிரி. நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோவும் ஹீரோயினும் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க. குட்டி பையன் அவங்க அப்பா பார்த்துட்டு அப்பா எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க அம்மாவை மேரேஜ் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோனே ஆமா இதுக்கப்புறம் உங்க அம்மா எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ரெடி ஆயிட்டு மேரேஜ்க்கு வர ஹீரோ ரொம்ப சந்தோஷமா ஹீரோனை ஹக் பண்ணிட்டு ரிங் போட்டு விடலான்னு சொல்லி போறான். ஹீரோ கரெக்டா ரிங் போட வர ஹீரோட தாத்தா இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்ப ஹீரோவை பார்த்துட்டு யாரு கேட்டு நீ கல்யாணம் பண்ண, என்கிட்ட இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறதுக்கு ஏதாவது பெர்மிஷன் வாங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான் தாத்தா எனக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இப்ப மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது தாத்தா சொல்றாங்க நீ ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்க கூடாது, அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு கிடையாது, உன்னோட குழந்தையோட அம்மா யாரு யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தல, இதோ என் பக்கத்துல நின்னுட்டு இருக்கால இவதான் இந்த குழந்தையோட அம்மா, இந்த பொண்ணுதான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லீன்னு ஒரு பொண்ணு காட்டுறாங்க. அந்த லீ வந்து குட்டி பையன் பக்கத்துல வந்து நின்னுட்டு நான் தான்ப்பா உன்னோட அம்மா, இத்தனை வருஷமா அம்மா உன்னை விட்டுட்டு போனதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும் போது குட்டி பையன் சொல்றா எனக்கு உங்களை பிடிக்கவே இல்ல, உங்களோட பாடியில இருந்து ரொம்பவே ஹெவியா பெர்ஃப்யூம் ஸ்மெல் வருது, எனக்கு அந்த ஸ்மெல் சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறான். ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்கா ஆயிருது. லீ வந்து ஹீரோயினை பார்த்து சொல்லிட்டு இருக்கா குட்டி பையன் என்னோட பையன், என்னோட குழந்தைக்காக நான் ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு ப்ளீஸ் என்னோட லைஃபை விட்டு நீங்க போயிடுறீங்களா, குட்டி பையனுக்கு ஒரு அம்மா தேவைப்படுதில்ல அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்துட்டு ஆமா குட்டி பையனோட அம்மாவே வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நான் இங்க இருக்கிறதுல யூஸே இல்ல, நீங்க அவங்களே மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. தாத்தா அந்த லீய பார்த்துட்டு சொல்றாங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும், எக்காரணத்தை கொண்டு ஹீரோயினை மட்டும் இங்க மருமகளா விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோ இங்க வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்த வரா. இங்க பாரு நான் ஒண்ணு மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், என் மனசுல நீ மட்டும்தான் இருக்கன்னு சொல்லிட்டு கையை பிடிக்க வர ஹீரோயின் கையை எடுத்துடுறா. ஹீரோயின் சொல்றா குட்டி பையனோட ஒரிஜினல் அம்மா வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் உங்களோட குட்டி பையனுக்கு நான் அம்மாவா இருக்க முடியாது, என்ன மாதிரி ஒரு அன்லக்கி யாருமே கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்றான். ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் சொல்றான் 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்தது உண்மைதான், ஆனா அது நான் கான்சியஸ் இல்லாம இருந்தது. ஹீரோயின் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். எங்க தாத்தா 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கல்யாணம் பண்ணிக்கொண்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா எனக்கு மேரேஜ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன், அவங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணுங்கிறதுக்காக நான் குடிக்கிற ட்ரிங்க்ல எங்க தாத்தா இதையே மிக்ஸ் பண்ணிட்டாங்க, என்ன ஒரு ரூம்குள்ளே அனுப்பி வச்சுட்டாங்க, அங்க ஒரு பொண்ணு படுத்திருந்தா, என்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம அன்னைக்கு அந்த பொண்ணு கூட இருக்க வேண்டியதா போயிடுச்சு, அந்த பொண்ணுமே அப்போ குழந்தைய பெத்து கொடுத்துட்டு போயிட்டா, ஆனா என்னோட மனசுல ஒன்ன தவிர யாருக்குமே இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ நேரா ஹீரோயினை தாத்தா கிட்ட தான் கூப்பிட்டு வரான். ஹீரோ சொல்றான் தாத்தா நான் இந்த பொண்ணு தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன், நீங்க சொல்ற பொண்ணுல நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். தாத்தா கத்த ஆரம்பிக்கிறாங்க குடும்பத்துக்கு மருமகளா வரதுக்கு ஒரு தகுதி வேணும், அது இந்த பொண்ணு கிட்ட கிடையாது, நான் இந்த பொண்ணை நம்மளோட குடும்பத்தோட மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே தாத்தா இது என்னோட பர்சனல், நீங்க இதுல தலையிடாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோட தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருது. தாத்தாவை செக் பண்ணிட்டு டாக்டர் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க தாத்தாக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அவங்களுக்கு அதிர்ச்சி தர மாதிரி கோவ தர மாதிரி நீங்க எப்பவுமே பேசக்கூடாது, ஒரு அட்டாக் வந்தா தாத்தா செத்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் குட்டி பையன் ஹீரோ எல்லாருமே வந்து தாத்தா பார்க்க தான் வந்திருக்காங்க. ஹீரோ உடனே குட்டி பையனை பார்த்த உடனே கொஞ்சம் போறா. குட்டி பையன் சொல்றா நான் தான் சொல்றேன்ல எனக்கு உங்களோட பெர்ஃப்யூம் ஸ்மெல் சுத்தமா பிடிக்கல, ரொம்பவே ஹெவியா இருக்கு, நீங்க என் பக்கத்துல வராதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ உடனே லீ கிட்ட கேக்குறா நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்தோம்ல, அப்போ இந்த பெர்ஃப்யூமை போட்டிருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க அவ உடனே தடுமாற ஆரம்பிக்கிறா. ஏன் நீங்க இப்படி கேக்குறீங்க, எனக்கு பெர்ஃப்யூம்லாம் ரொம்ப பிடிக்கும், நான் அப்பயுமே போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான் ஏன் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்த பொண்ணு இந்த மாதிரி பெர்ஃப்யூமை யூஸ் பண்ணவே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு நீ இந்த பொண்ணா இருக்க சான்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லும் போது லீ சொல்றா இல்ல நான் ஃபர்ஸ்ட் பெர்ஃப்யூம் எல்லாம் போட மாட்டேன், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் பெர்ஃப்யூமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. தாத்தாவுமே இந்த பொண்ணு ஏதோ வளர கூடாதுன்னு சொல்லிட்டு தாத்தா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னடா நான் சொல்ற பொண்ணு நீ மேரேஜ் பண்ணிக்க மாட்டியா, இந்த குட்டி பையனோட அம்மா வந்து இந்த லீ தான், நீ இந்த லீயை தான் மேரேஜ் பண்ணிக்கணும், நீ இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கலன்னு நான் செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லீயுமே வந்து குட்டி பையன் கிட்ட ஒட்டிக்கலாம்னு சொல்லி பாக்குறா.
ஆனா ஹீரோ அதை தடுத்து ஹீரோயினையும் குட்டி பையனையும் கூப்பிட்டு வெளில வந்துடுறா. ஹீரோ போனதுக்கு முன்னாடி லீயை பார்த்து சொல்றா, எனக்கு நல்லாவே தெரியும் ஏன் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்த பொண்ணு நீ கிடையாதுன்னு. இந்த விஷயம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். என்னோட லைஃப்குள்ள நீ இதுக்கப்புறம் வராதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். லீ தாத்தா கிட்ட ஹீரோ சொன்ன எல்லா விஷயத்தையுமே சொல்லும் போது தாத்தா சொல்றாங்க, உன்னால பொய்யா நடிக்க முடியாதா? பேரன் பாரு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டான். எப்படி இருந்தாலும் அவனுக்கு ஒண்ணுதான் மேரேஜ் பண்ணி வைக்க போறேன். ஹீரோயின் மாதிரி ஒரு கேவலமான பொண்ணுல என்னோட பேரனுக்கு வைஃபா வரதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். உன்னை எப்படியாவது என்னோட பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ அதை கேட்டு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கா ஹீரோ அவளுக்கு தானே சொல்லிட்டு. ஹீரோனும் வீட்டுல உட்காந்து உடனே சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ சொல்றான், உன்னுடைய அப்பா அவனை பாக்கணும்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு வர சொல்லியிருக்காங்க. நம்ம ரெண்டு போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுமே சரின்னு சொல்லிடுறா. ரெண்டு பேருமே கிளம்பி ஹீரோயினோட அப்பாவை பாக்குறதுக்கு ஜெயிலுக்கு போறாங்க. ஹீரோயினோட அப்பா இவங்க ரெண்டத்தையும் பார்த்தோன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க, உன்னாலதான் நான் இந்த ஜெயிலுக்கு வந்திருக்கேன், உங்க ரெண்டத்தையும் நான் நிம்மதியா வாழவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. பொண்ணு ஆல்ரெடி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தா, அதனால அவளுக்கு குழந்தையுமே பிறந்திருக்கு. இப்ப நீ என்ன பண்ண போற? ரொம்ப நல்ல மனசு பண்ணி அவளை ஏத்துக்க போறியா இல்ல அப்படியே கழட்டி விட்டுற போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் உடைஞ்சு போயிடுறா. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினோட அப்பா சொல்றான், ஆமா அவனோட வயித்துல ஒரு ஸ்கார் இருக்குல்ல, அது எதனால? அவனோட குழந்தைய ஆபரேஷன் பண்ணி வயித்துல இருந்து எடுத்தோம், அந்த ஸ்கார் தான். ஹீரோயினோட அப்பாவுமே சொல்றாங்க, ஆமா நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி வயசான ஒருத்தவங்க கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணி ஒரு குழந்தைய பெத்த அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் அதை கேட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கா. ஹீரோ உடனே காது பத்திட்டு, அது எதுவுமே உண்மை கிடையாது, நீ அவங்க சொல்றத எதுவுமே நம்பாத, நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் அப்பா சொல்றாங்க, நான் சொன்னதெல்லாம் உண்மைதான், நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்த அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயின் அதிர்ச்சியில மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்கான். குட்டிப்பாய் அம்மா உங்களுக்கு என்னமா ஆச்சு, சீக்கிரம் கண்ணை திறந்து பாருங்க, எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோயின் கண்ணை முழிச்சிடுறா. ஹீரோ குட்டி பையன் கிட்ட, நீ வீட்டுக்கு போ, நான் அம்மாவை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிடுறான். ஹீரோயின் சொல்ற, நீங்க என்ன விட்டுருங்க, நீங்க அந்த லீயை மேரேஜ் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு டிசர்வ் கிடையாது, நினைச்சா ரொம்பவே அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பத்தி நான் யோசிக்கவே இல்ல, அது நீ வேணும்னு பண்ணது இல்ல, உன்னோட அப்பா சதி செஞ்சுதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க, இதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல, நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன், எனக்கு இந்த விஷயம் எல்லாம் ஒரு பெருசாவே தெரியல, எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. ஹீரோயினையும் குட்டி பையனையும் அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். இதுக்குள்ள தாத்தா இருக்காங்க. ஹீரோ சொல்றான், தாத்தா நான் ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது தாத்தா சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு கேவலமான பொண்ணு என்னோட வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. குட்டி பையனுமே, எதுக்கு நீங்க எங்க அம்மாவை எப்ப பார்த்தாலும் கேவலமானவங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க, எங்க அம்மா பத்தி தப்பா பேசுற, நீங்க தான் கேவலமானவங்க அப்படின்னு சொல்லிடுறான். தாத்தா திட்ட ஆரம்பிக்கிறாங்க, என்னடா பையனை வளர்த்து வச்சிருக்க, பெரியவங்க கிட்ட மரியாதை கொடுத்து பேசணும்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றா, நான் என்னோட பையனை நல்ல விதமா தான் வளர்த்து வச்சிருக்கேன், எனக்கு என் பையனை நினைச்சு ரொம்பவே பெருமையா இருக்கு, அவன் ரொம்ப நல்ல விஷயமா பேசிட்டு இருக்கான்னு சொல்றான். தாத்தாவுமே, எதுல நல்ல விஷயம், பெரியவங்கள இந்த மாதிரி எடுத்து பேசுறது நல்ல விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே குட்டி பையன் கிட்ட நான் தான் உன்னோட அம்மா, நீ அதை ஏத்துக்கவே மாட்டேங்கிற, இதுக்கப்புறம் நீ என் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா குட்டி பையனுக்கு லீயை சுத்தமா பிடிக்கல. ஏன்னா குட்டி பையனுக்கு லீயை பார்க்கும்போது அம்மாங்கிற ஃபீலே வரமாட்டேங்குது. ஏன்னா லீ தான் உண்மையான அம்மா இல்லல்ல, அப்புறம் எப்படி அந்த ஃபீல் வரும்? ஹீரோ சொல்றான், அவன் தான் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணவே இல்லல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ என்னோட குழந்தையோட அம்மாவா இருக்க சான்ஸே இல்ல, எங்க தாத்தா பேச்சு கேட்டுட்டு நீ ஆடிட்டு இருக்காத, நான் ஹீரோயினை தான் லவ் பண்றேன், ஹீரோயினை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறான். தாத்தாவுமே என்ன மாரி நீ ஹீரோயினை மேரேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. குட்டி பையன் ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு, அம்மா எனக்கு நீங்க தான் அம்மா வரணும், எனக்கு அவங்கள சுத்தமா பிடிக்கல, எனக்கு அவங்க அம்மாவா வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோமே ஹீரோயினை பார்த்துட்டு, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம், அவ கண்டிப்பா என்னோட குழந்தையோட அம்மாவா இருக்க சான்ஸே இல்ல, ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவகிட்ட क्वेश्चन கேட்கும்போது அவ ரொம்பவே தயங்கி தான் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தா. இந்த தாத்தா தான் ஏதோ கேம் ப்ளே பண்றாங்க போல அப்படின்னு சொல்றா. தாத்தா எப்பயும் போல அந்த லீ கிட்ட, நீ தான் இந்த வீட்டோட மருமகளா வர போற, நீ எதுக்கும் பயப்படாத, நான் ஹீரோவை உனக்கே மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாங்க. இங்க வீட்டுல ஹீரோவும் ஹீரோனும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, உங்களுக்கு நிஜமாலுமே என்ன பிடிச்சிருக்கா, எனக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகலன்னு சொல்றப்போ ஹீரோ சொல்றா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணத்துல கிஸ் பண்றான். இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்துரு, இதுக்கப்புறம் நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட கப்பலா இருக்க லைஃப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் ஹீரோயின் குட்டி பையனை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறா. அம்மா இன்னும் ஒன்னு பிக்கப் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோ
ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் அந்த லீ இருக்கா இல்லையா, அவ ஸ்கூல்ல வந்து டீச்சர் கிட்ட நான் குட்டி பையனோட அம்மா, நான் குட்டி பையனை கூப்பிட்டு போலான்னு சொல்லி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. டீச்சருமே நீங்களா வந்து குட்டி பையனோட அம்மா, சரி வாங்க நம்ம குட்டி பையன் கிட்டே போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு குட்டி பையனை பார்க்க போறாங்க. குட்டி பையன் லீயை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறான். இவங்க என்னோட அம்மாவே கிடையாது, எனக்கு இவங்க யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். டீச்சருமே நீங்க வெளில போங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. லீ வந்து வெளில கோவமா வந்துட்டு என்னோட இந்த பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அடுத்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயே பேசிட்டு இருக்கா. எங்க வீட்டுல ஹீரோ ஹீரோயின் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து லீ வர ஹீரோயின் எழுந்து போலான்னு சொல்லிட்டு போறா. ஹீரோ போக விடாம பரவாயில்ல நீ என் மடியிலே உட்காரு, உனக்குதான் இதுக்கான தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். லீக்கு இதெல்லாம் பார்க்கும்போது செமையா வயிறு எரியுது. லீ எதுவும் பேசாம அங்க இருந்து கோவிச்சுட்டு போயிடுறா. ஹீரோ அதுக்கப்புறம் ஒரு டிஎன்ஏ ரிப்போர்ட்டை தான் காட்டுறா. லீக்கும் குட்டி பையனுக்கும் டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்திருப்பாங்க போல. அதுல குட்டி பையனோட அம்மா லீன்னு சொல்லி வந்திருக்கு. ஹீரோயினுமே ஷாக் ஆயிட்டு அப்போ உண்மையிலேயே வந்து குட்டி பையனோட அம்மா லீ இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா நான் தான் இது ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன்ல, குட்டி பையனோட அம்மா கண்டிப்பா வந்து லீயா இருக்க சான்ஸ் இல்லைன்னு, எங்க தாத்தா தான் ஏதோ கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். லீ வந்து ஹீரோ வீட்ல இருந்து வெளில வந்தோடனே நான் சொன்ன பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுறா. ஹீரோயின் குட்டி பையனை கூப்பிட ஸ்கூலுக்கு போறா. அப்போ லீயோட அடியாளத்துல வந்து ஹீரோயினை குட்டி பையனை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோ ஆபீஸ்ல பி கிட்ட இந்த லீ யாரு எங்க இருந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு விசாரிக்க சொல்றான். லீ வந்து ஹீரோயினையும் குட்டி பையனும் கடத்திட்டு ஒரு பாலடைஞ்ச பில்டிங்ல தான் வந்து கண்ணை கட்டி உட்கார வச்சிருக்கா. ஹீரோயினுக்கு அப்ப ஆக்சிடென்ட் ஆனப்போ மறந்து போயிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர ஆரம்பிக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோயினோட அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஹீரோயின் கிட்ட வந்து நான் உன்னை ஒரு வயசானவங்களுக்கு வித்திருக்கேன், நீ இன்னைக்கு அவங்க கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினை யார் வாங்கியிருப்பாங்கன்னா ஹீரோவோட தாத்தா தான் வாங்கியிருப்பாங்க. தாத்தா வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க இந்த 1 நைட் மட்டும் நீ என்னோட பேரும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு பெத்து கொடு, அதுக்கப்புறம் நீ வந்து எங்களோட லைஃப்குள்ளே வர வேண்டாம், எங்களுக்கு வாரிசு மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்பவே சின்ன பொண்ணு, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா தாத்தா எதுவுமே கேட்காம ஹீரோயினுக்கு மயக்க மருந்து கொடுத்து ஹீரோவோட பெட்ரூம்ல படுக்க வச்சிடறாங்க. ஹீரோக்குமே டக்ஸ் கொடுத்து ஹீரோயின் இருக்க ரூம்ல அனுப்பி வச்சிடறாங்க. ஹீரோ ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றான். ஹீரோ சொல்றா நீ எதுக்கும் பயப்படாத, நான் உனக்கு ரெஸ்பான்சிபிளா இருப்பேன், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொமான்ஸ் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் 10 monthsக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு குழந்தை பிறக்குது. ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஹீரோவோட தாத்தா வந்து குழந்தைய மட்டும் வாங்கிட்டு ஹீரோயினை இங்கே விட்டுட்டு போயிடுறாங்க. இத பாக்குற ஹீரோயின் என்னோட குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆகி பழசெல்லாம் மறந்துருக்கும். ஹீரோயினுக்கு இப்பதான் எல்லாமே ஞாபகம் வருது. அவ கூட 1 நைட் ஸ்பெண்ட் பண்ணது ஹீரோ தான். குட்டி பையன் வந்து இவளோட பையன் தான் அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறா. குட்டி பையன் அவங்க அம்மா கிட்ட அம்மா எனக்கு ரொம்பவே பயமா இருக்குமா, சீக்கிரம் அப்பா வந்து காப்பாத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க லீ சொல்றா உன்னை யாருமே காப்பாத்த வரமாட்டாங்க, நானா மனசு வச்சு உங்களை விட்டாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. குட்டி பையனுமே நீ எங்களை கடத்தின விஷயம் மட்டும் எங்க அப்பாக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை ஒண்ணு இல்லன்னு ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலே எச்சு துப்பி விட்டுறான். லீக்கு சமயாக்கோ வந்து குட்டி பையனை அடிக்கலான்னு சொல்லி போகும்போது ஹீரோயின் தடுத்துறா. லீ அவங்களோட ஆள் கிட்ட இவங்க ரெண்டத்தையும் கண்டித்தனமா வெட்டி போட்டுருங்க, ஹீரோ வந்து பாக்கும்போது இவங்களோட எலும்பு கூட மிஞ்ச கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோக்கு ஹீரோயின் கடத்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சு ஹீரோ கரெக்டா ஹீரோயினை காப்பாத்த வந்துடுறான். இருக்கிற ரவுடி பசங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஒருத்தன் ஹீரோவோட வயிற்றுல கத்திய வச்சு குத்திடுறான். இத பார்த்து ஹீரோயின் ரொம்பவே பதறி போயிடுறா. ஹீரோ வந்து ஹீரோயின் மேலே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்க்கிறா. மத்த வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஹீரோயினை சப்பன அறையிறாங்க. உன்னாலதான் என் பேரனுக்கு இந்த நிலைமையே, நீ ஒரு அதிர்ஷ்டம் கட்ட பொண்ணு, அதுக்கு தான் நான் தலைப்பாடு அடிச்சுக்கிட்ட, நீ வேண்டான்னு சொல்லிட்டு, ஆனா என் பேரன் கேட்டானா இப்போ இந்த நிலைமையில வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா போதும் தாத்தா, நீங்க பண்ணது எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, நீங்க தான் என்னோட வாழ்க்கையை கெடுத்திருக்கீங்க, ஹீரோ இப்ப இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் என்னோட லைஃப் ஹீரோவோட லைஃபை கெடுக்க பாக்குறீங்க, குட்டி பையனோட அம்மா நான் தானே, அப்போ ஹீரோவை நான் தானே மேரேஜ் பண்ணிக்கணும், ஆனா நீங்க லீன்னு சொல்லிட்டு ஒரு பணப்பைய கூப்பிட்டு வந்து உங்க பேரனோட வாழ்க்கையை அழிக்க பாக்குறீங்க, உங்க பேரனோட மனசுல இருக்கிறது நான் மட்டும்தான், தயவு செஞ்சு எங்க 2 ஒண்ணு வாழ விடுங்க தாத்தா, அந்த குட்டி பையனுக்கு என் அம்மாவா இருக்க விடுங்க, போதும் நீங்க இது வரைக்கும் பண்ண தப்பெல்லாம் போதும், இதோட நிறுத்திக்கோங்க, நீங்க என்ன பண்ணாலும் நான் ஹீரோ விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். எல்லாத்தையுமே கேட்டுட்டு குட்டி பையனுமே ஓடி வந்து அம்மா நீங்க தான் என்னோட உண்மையான அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினே ஆமான்னு தலையாச்சா. பையன் ரொம்பவே பாசமா ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். டாக்டர் அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க நாங்க ஹீரோவை காப்பாத்திட்டோம்னு சொல்றாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்துட்டு எல்லா விஷயமே சொல்ல ஆரம்பிக்கிறா. நம்ம 2 ஒண்ணு அன்னைக்கு 1 நைட் ஸ்டாண்ட்ல இருந்தோம், குட்டி பையனோட ஒரிஜினல் அம்மா நான் தான், நம்ம 2 மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோக்குமே கான்சியஸ் வந்துருது. ஹீரோ குட்டி பையனை பார்த்துட்டு பாரு உன்னோட ஒரிஜினல் அம்மாவே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அப்போ தாத்தா அங்க வந்துட்டு இந்த கல்யாணம் நடக்க கூடாது,
இந்த கல்யாணம் நான் இல்லாம நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு எல்லாருமே ஹாப்பியா சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்து குட்டி பையன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். இதோட இந்த டிராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.